வந்து ஆர்குமெண்ட்ஸ் பிரின்சிபல் ரைட். பார்ப்போம். ஆர்குமெண்ட்ஸ் பிரின்சிபல் என்ன பார்க்குறாங்க, என்ன விஷயம் பார்க்குறாங்க, என்ன விஷயம் பார்க்குறாங்க ஆர்குமெண்ட்ஸ் பிரின்சிபல். ஆர்குமெண்ட்ஸ் பிரின்சிபலா? ஆர்குமெண்ட்ஸ் தான். ரைட். மேலத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா. ரைட், ஓகே, சரி. அதாவது என்ன சொல்லி சொன்னால், இப்ப மேல்தப் என்று சொல்ற விஷயம் வந்து என்னதுக்கு கூட இருக்க போது இந்த இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறைக்கு டிஸ்பிளேஸ் வாட்டர் வெயிட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் சொல்லி பார்க்கலாம். ஓகே, அது எப்படி நடக்குதுன்னு தெரியுமா? தானே பாக்குறாங்க. பி நோட்டோட வால்யூம் சொல்லி சொன்னால் இது வந்து மேஸ் எம்ஜி. மேல் நோக்கி என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு உதைப்பு ஒன்று இருக்க போது, அந்த உதைப்பு வந்து என்னது சமனா இருக்க போது எம்ஜிக்கு ஈக்குவல் பார்க்குறாங்க. அதே மாதிரி இப்ப இந்த இந்த பொருள் வந்து எவ்வளவு அவற்றை பகுதியை வந்து எடுத்துக்கொள்ளுதோ அதே அளவு என்ன செய்யும், டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ என்ன வர போகுது, டிஸ்பிளேஸ் ஆகினா ஓட்டத்தை வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்குமான்னு பாக்குறாங்க. ஏன்னா இப்ப டிஸ்பிளேஸ் ஓட்டர்னு சொல்றது வந்து ஓட்ட வெயிட், டிஸ்பிளேஸ் ஓட்ட வெயிட் ஈக்குவல் டு என்ன இருக்க போகுது, அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் பார்க்கலாம். ஆனா அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் என்னத்துக்கு ஈக்குவல் ஆக போகுது, எம்ஜிக்கு ஈக்குவல். அப்ப நாங்க என்ன முடிவுக்கு வரலாம், ஒரு ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்டின் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் சொல்றது வந்து என்னத்துக்கு ஈக்குவலா இருக்க போகுது, எம்ஜிக்கு வந்து ஈக்குவலாக இருக்க போகுது. ரைட். இந்த விஷயம் வந்து மாத்தினாங்க. இது எப்படி இருக்கு, அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்க்கு என்ன ஈக்குவேஷன் தெரியுமா? என்ன ஈக்குவேஷன் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்? வி ரோஜி. வி ரோஜினா இந்த வி என்றது என்ன, வி வி என்றது என்ன, ஒப்ஜெக்டின் வால்யூமா? இமர்ஸ் வாட்டருக்கு வந்து இமர்ஸ் ஆகின பகுதியின் வால்யூம், அதாவது பி நோட் தான். பி நோட் தான் இமர்ஸ் ஆகிருக்குது. பி நோட் அங்கே என்ன இருக்க போகுது, ரோன்னு சொல்றது வந்து அந்த எதிர்ந்த டென்சிட்டி, சாரி எதுல வந்து ஃப்ளோட் ஆகுது, நீர்னா நீர், இல்லைன்னா ரோட் அப்படின்னா ரோட் அப்படி இன்டு ஜி வந்து என்ன இருக்க போது கிராவிட்டியாக இருக்கும். ரைட். இதுதான் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ். இந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்ப நாங்க இவற்றை வால்யூம் நாங்க வி என்று வச்சு சொல்லி சொன்னால் இவற்றை மேஸ் எழுதலாம். மேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் என்ன வர போகுது, என்னோட வர போகுது மேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். இவர் டென்சிட்டி வந்து ரோ ஒன்று எடுத்து சொன்னால் அவற்ற வால்யூம், அவற்ற டென்சிட்டி, அவற்ற ஜி ஆக இருக்க போகுது. சரியா பிள்ளையோ? அப்ப ரெண்டுமே என்ன செய்ய போகுது, ஒன்று கொண்டு இப்ப ஈக்குவலாக ஃப்ளோட்டிங் எல்லாம் ஃப்ளோட்டிங்னா மிதக்குது சொன்னா பேலன்ஸ்டா இருக்க போகுது. அப்படின்னா மேல் நோக்கி விசையும் கீழ் நோக்கி விசையும் இருக்க போகுது, சமனாக இருக்க போகுது. அப்ப என்ன சொல்லிச்சுன்னா அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஜி. அப்ப அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்ன்றது வி நாட் ரோ டபிள்யூ ஜி. எம்ஜி சொல்றது வந்து வி ரோ ஜி ஆக இருக்க போது. ஜிஜி கட் ஆகினால் எங்களுக்கு ஒரு தொடர் கொண்டு இப்ப நாங்க இந்த தொடர்பை வச்சு கொண்டு நான் ஒரு பொருள் வந்து எவ்வளவுக்கு அமைச்சிருக்கும் என்ற விஷயம் எல்லாம் நான் பாக்குறேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு அந்த கேள்வி நம்ம பார்க்கல 900 கிலோகிராம் மீட்டர் உங்களுக்கு பார்க்கலாம் சொன்னானா இல்லை. இப்போ 900 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 இருக்கிற ஒரு பொருள் உண்டு, 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 இருக்கிற ஒரு மோட்டரோ ஏதோ ஒரு லிக்விட் ஒன்றுல வந்து அமிழ்துற பகுதியில் சதவீதம் என்று கிட்டும். அப்ப இவன் அடர்த்தியின் விகிதம் என்னவோ அதுதான் என்னவா இருக்க போகுது, அவங்க கனவளவு பின்னம் சொல்லுவாங்க. என்ன ஃபிராக்ஷன் ஆஃப் fraction of என்னது v naught over v is equal to rho over rho dash. இது என்ன fraction of inverse என்ன வரும், inverse object. அதாவது அமிழ்ந்த பகுதியின் கனவளவு பின்னம் மொத்த கனவளவு v naught, அதுல எவ்வளவு பகுதி அமிழ்ந்திருக்குது, மொத்த கனவளவு v, அமிழ்ந்த பகுதியின் கனவளவு வந்து v naught. அப்படின்னா v naught over v என்று சொல்றது வந்து என்னவா இருக்க போகுது, என்னவா இருக்க போகுது, அமிழ்ந்த பகுதியின் கனவளவு பின். ரைட். fraction of volume immerse என்னது immerse object or something. அமிழ்ந்த ஆப்ஜெக்ட் கனவளவு பின் நம்பர் அது என்னத்துக்கு ஈக்குவலா இருக்க போகுது, அடர்த்தி விகிதத்துக்கு ஈக்குவலா இருக்கும்.
அடர்த்தி வீதம் என்ன? ரோ ஓவர் ரோட் ஆகும். நீங்க ரோன்னு சொல்றது வந்து என்ன இருக்க போகுது? 900 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. அதுங்கள் எவ்வளவு? 1000. அப்ப ஒன்றொண்டால பிரிச்சு விட்டோம்னா என்ன வரும்? 9 10 போகுது. இதை பெர்சன்டேஜ் ஆகிட்ட எவ்வளவு சதவீதம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் 100 இருக்கும். 100% பெருக்கி விட்டீங்கன்னா 90%ன்றது 90% என்ன செய்ய போது அமர்ந்திருக்கு. நீங்க 10% தான் என்ன செய்ய போது மிதந்திருக்க போகுது. இப்ப இதாலதான் நீங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பனிப்பாறையில ஐஸ் கியூப் டென்சிட்டியா இருக்க போகுது. இது வந்து ஒரு பியூர் வாட்டர் டென்சிட்டியா இருக்க போகுது. அப்ப இதாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஐஸ் வந்து வாட்டருக்கு மேல ஒரு குறிப்பிட்ட அளவு பகுதி இருக்கு. இது ஒரு ஐஸ் கியூப் என்றால் 90% ஐஸ் கியூப் என்ன செய்ய மாட்டா கீழே இருக்கு. 10% என்ன செய்யும் மேல இருக்கு. அப்ப உங்களை பார்க்கைகள்ல ஒரு சின்ன ஒரு ஐஸ் கியூப் ஒரு மலை மாதிரி சின்ன ஒரு மலை மாதிரி அமைப்பு இருக்கு. ஆனா உண்மையில பார்த்தா என்ன செய்யும் கீழே அத மாதிரி 9 மடங்கு பெரிய மலை நான் கதைகளை விட ரைட். ஐஸ் கியூப் உங்களுக்கு மேல பாக்க நீருக்கு மேலே மேல பாக்க ஒரு சின்ன பகுதி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அது மாதிரி 9 மடங்கு பகுதி இங்க இருக்க போகுது கீழே இருக்க போகுது. 10% தான் என்ன செய்ய போகுது மேலே இருக்க போகுது. 90% வந்து என்ன செய்ய போகுது கீழே இருக்க போகுது. ரைட். இந்த விஷயமா தான் இங்க நோட் பண்ணுங்களா? ஓகே. அப்ப இனி வந்து அப்ட்ரஸ் போஸ் என்னன்னு தெரியும். அப்ட்ரஸ் போஸ் என்ன? மேலுதப்பு விசை என்றால் என்ன? ஆராதனை ஐடியா இருக்குதா? எப்படி உருவாகுது மேலுதப்பு விசை வந்து எவ்வாறு உருவாகுது? அப்ட்ரஸ் போஸ் எவ்வாறு உருவாக்கப்படுது ஐடியா இருக்கு? ஒரு டெப்த்ல வந்து நாங்கள் வந்து ப்ரெஷர் வந்து பார்த்தாங்களே இது ஒரு நீரின்ற ஒரு குறிப்பிட்ட ஆழத்துல வந்து ப்ரெஷர் பார்த்துனாங்க. இது நீர் என்று சொல்லி சொன்னால் நீர் இதுல இருக்குது. இதுல வந்து எச் ஹைட்ல வந்து இருக்கிற ப்ரெஷர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? எப்படி கண்டுபிடிச்சாங்க? எச் ஹைட்ல இருக்கிற ப்ரெஷர் என்ன சொல்லுங்க வித் டென்சிட்டி ரோ அப்படின்னு சொன்னால் இந்த பி என்ற இடத்துல வரப்போற பி என்ற இடத்துல ஏ என்ற இடத்துல வரப்போற ப்ரெஷர் பிஏ சொல்லிச்சுன்னா பிஏ நாங்க ரெண்டு எழுதலாம். ஹெச் ரோ ஜி என்று எழுதலாம். ரைட். ஹெச் ரோ ஜி என்று எழுதலாம். அதாவது என்ன மீனிங் என்றால் ஏ என்ற இடத்துல இருக்கிற அமுக்கம் என்பது ப்ரெஷர் சொல்றது வந்து ஏ என்ற புள்ளிக்கு மேல இருக்கிற ஓட்ட குளத்தால ப்ரொடியூஸ் பண்ணப்படும். ஓட்ட குளத்தின் வெயிட் தான் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா இந்த இடத்துல ப்ரெஷர் ஏன் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு எஃப் அப்பான் ஏ. அப்ப எஃப்ன்றது யார் கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல ஓட்ட வெயிட். இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷரும் இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷரும் கூடவா இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர் வந்து குறைவா இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர் வந்து கூடவா இருக்கும். ரீசன் என்ன? ரைட். இவற்ற டெப்த் வந்து கூட. அப்ப இந்த டெப்த் வந்து கூடண்டா என்ன மீனிங் சொல்லிச்சுன்னா டெப்த் வந்து கூடன்னு சொல்லிச்சுன்னா என்ன மீனிங் சொன்னால் அவ்வளவு அவ்வளவு உயரமான நீர் வந்து இருக்கு வாட்டர் இருக்கு. அப்ப அவ்வளவு வெயிட் வந்து இங்க தாக்க போது இந்த இடத்துல வந்து இவ்வளவு வெயிட் தான் என்ன செய்ய போது தாக்க போகுது. புரியுதா? அப்ப இவ்வளவு வெயிட்டான வாரதை விட வார போஸை விட இவ்வளவு வெயிட்டான வார போஸ் வந்து கூட. போஸ் கூடினா என்ன கூடியும் ப்ரெஷர் வந்து கூடும். சரிதான். அப்ப ப்ரெஷர் வந்து எப்ப போனியாலும் தரப்படும். இந்த ஒரு ஏன்ற ஒரு cross sectional ஏரியா எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா அதுல ஆகிற ப்ரெஷரை பார்ப்போம். அதே மாதிரி வேற என்ன விஷயம் பார்த்தா ஒரே ஹொரிசான்டல் லெவல்ல வந்து ப்ரெஷர் வந்து ஈக்குவல் பார்த்தாங்க. ஏன்னா அதுக்கு மேல இருக்க வாட்டர் ஹைட் வந்து என்ன செய்யும் சேஞ்ச் ஆகும். ரைட். நான் இது இந்த இடத்துல இருக்க 54 அதை கேட்கல ஹெச்ஓஜி மாத்திரம் கொடுக்கூடாது. மேல இருக்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் கொடுக்கும். பிளஸ் 5 ஒன்னும் கொடுக்கும். வளிமண்டல அமுக்கம் என்ன. அப்ப இதுதான் பிஏ என்ற இடத்துல இருக்கிற ப்ரெஷரா இருக்கும். சரியோ? ரைட். இதை கதைக்கலாம். இது என்ன விஷயத்தை இப்ப கேட்டா ஓகே. இப்ப இந்த விஷயத்தை வச்சுக்கோனா நாங்க மேல் பண்ற விஷயத்தை கதைக்கணும். அப்ட்ரஸ் போஸை வந்து இதை வச்சுக்கோனா கதைக்கணும். கிளியரா இது? ரைட். அப்ட்ரஸ் போஸ் கதைக்க போறோம்னா அப்ட்ரஸ் போஸ் வந்து எப்படி வரும்னு சொல்லி சொன்னால் 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற போஸ் டிஃபரெண்டால தான் என்ன செய்ய போகுது அப்ட்ரஸ் போஸ் வர போகுது. அப்ட்ரஸ் போஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அது ஒரு ரிசல்டன்ட் போஸ். ரைட். அது தூக்குறதால நாங்க அப்ட்ரஸ் எடுத்துக்கோம். ரைட். அது வந்து மேல் நோக்கி எங்களுக்கு ஒரு உதைப்பு மாதிரி சப்போர்ட் ஒன்று பண்றது. அதாவது நாங்க உயர்த்தி விடுறதால அப்ட்ரஸ்ட் சொல்லுவோம். ரைட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் விளங்காம இருக்கிற மாதிரி கிடக்குது. அப்படியே
ஒரு கியூபிக் ஷேப்ல இருக்கிற ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ரைட்? இதோட ஹைட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதுல இருந்து இதுல இருக்கிற ஹைட் வந்து h0 வந்து 4. ஆப்ஜெக்டின் ஹைட் வந்து h1 வந்து 4. இல்லாட்டி இதை h வாட்டோட ஹைட் இது வந்து h0 வந்து 4 ஆப்ஜெக்டின் ஹைட். இப்போ என்ன செய்யுது? இது ஃபுல்லாவே என்ன இருக்குதுன்னா வாட்டர் இருக்கு. என்ன செய்ய முடியும் சொன்னால் வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து என்ன செய்யும்? இப்ப இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர் சொல்றது வந்து A என்று போர், இந்த இடத்துல அதே மாதிரி அதுக்கு ஒப்போசிட்டா ஒரு பாயிண்ட் இருக்கு தானே, அது B என்று போர். அதே மாதிரி இந்த சைட்ல இருக்கு, ஒவ்வொரு சைடு இருக்கு. அப்ப எத்தனை பேசஸ் வந்து இதுல இருக்க போகுது? எத்தனை பேசஸ் இருக்கு? எத்தனை முகம் இருக்க போகுது? இதுல 6 பேசஸ் இருக்க போகுது. 6 பேசஸ்ல வந்து இந்த சைட்ல இருக்கிற 4 பேசஸ் பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி கதைக்கிறேன்டா, இப்ப இதுதான் இதுக்குள்ள இருக்கிற அமைச்சிருக்கிற ஒரு போர், ரைட்? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேசஸை விட்டுட்டு மிச்சமா இருக்கிற எல்லா பேசஸையும் கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு போர்ஸ் கொடுக்கும் ஓட்ட மாலிகூல்ஸ். அதே மாதிரி இங்கால் சைட்ல என்ன செய்ய போகுது? போர்ஸை கொடுக்க போகுது. இங்கால் சைட்ல எவ்வளவு போர்ஸை கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலான போர்ஸை தான் என்ன செய்யும் இங்கால் சைட்ல கொடுக்கும். அதே மாதிரி தான் ஒப்போசிட் சைடு அவ என்ன செய்யும்? ஒன்றே ஒன்று என்ன செய்யும்? கேன்சல் பண்ணும். அப்ப இந்த 4 பேசஸால வார போர்ஸஸ் வந்து என்ன செய்ய போகுது? கேன்சல் பண்ணப்பட போகுது. அப்ப இங்கதான் பிரச்சனை பிறகு. இங்க இருக்கிறது வந்து கேன்சல் பண்ணப்படாது. இந்த இடத்துல வர்ற போர்ஸ்ன்னு சொல்றது வந்து இதுக்கு மேல இருக்கிற ஓட்ட வெயிட்டால ஓட்ட குலத்தால வரப்போகுது. இதுல வர போர்ஸ்ன்னு சொல்றது வந்து எங்க இருக்கிறது? இதுக்கு மேல இருக்கிற ஓட்டரால வரப்போற வெயிட்டால வரப்போகுது, ரைட்? அதாவது என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இதுகளெல்லாம் கேன்சல் ஆகிடும். இதால இங்க கொடுக்குறது இங்க கொடுக்கப்படுறது என்ன செஞ்சு முன்னே கேன்சல் பண்ணிக்கணும். இது எஃப் பண்ணா இது வெப்பா தான் இருக்க போகுது, எஃப் பண்ணா இது வெப்பம். அதே மாதிரி ஒவ்வொரு சைடுக்கு நாங்க என்ன செய்யலாம்? கழிச்சு கொடுக்கலாம். அப்ப இந்த இடத்துல வர போற போர்ஸ்ன்னு சொல்றது வந்து என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா இந்த இவற்ற வெயிட்டாக இருக்கும். இவற்ற வெயிட் இப்ப என்ன வர போகுது? இவற்ற டென்சிட்டி ரோன்னு சொன்னா ரோ டபிள்யூ சொன்னால் சொல்லுங்க, ஏ என்ற இடத்துல வர போற போர்ஸ் என்னவா இருக்க போகுது? எஃப் ஏ என்று சொல்றோம். எஃப் என்னவா இருக்க போகுது? சொல்லுங்க, எஃப் என்ன? அந்த போட்டோட வெயிட் என்ன? இவற்ற cross sectional ஏரியா வந்து ஏ சிம்பிள் ஏன்னு வைக்கிறோம்னா இவற்ற cross sectional ஏரியா வந்து சிம்பிள் ஏ, அதாவது என்ன சொல்ற கியூபிக் தானே அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னவா இருக்க போகுது? எல்லாமே எல்லா பிளேசஸும் வந்து ஈக்குவலான ஷேப்ல இருக்க போகுது. அப்ப இது வந்து ஏ என்று சொல்லி சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற போர்ஸ் என்னவா இருக்க போகுது? இவற்ற வெயிட்டால வரப்போகுது, ரைட்? அப்ப இவற்ற வெயிட்டால வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னால் இவற்ற எவ்வளவு ஏரியால வந்து வரப்போகுது? எவ்வளவு ஏரியாவுக்கு மேல இருக்கிற வெயிட் வந்து நாங்க கன்சிடர் பண்ணணும்? ஏ என்ற ஏரியாவுக்கு மேல இருக்கிற வெயிட்டை கன்சிடர் பண்ணணும். அதுக்கு மேல இருக்கிற ஓட்ட குளத்தை நாங்க என்ன செய்யணும்? கன்சிடர் பண்ணணும். அப்ப அவன் வால்யூம் எவ்வளவுன்னு சொல்லி சொன்னால் ஏ இன்டூ ஹெச் டபிள்யூ. நான் கதைக்கிறவனா இதுக்கு மேல நீங்க ஒரு ஓட்ட குளத்தை வந்து கன்சிடர் பண்ணீங்கன்னா இதுக்கு மேல இருக்க அப்படி அவ்வளவு ஓட்டுறாங்க என்ன செய்யணும்? கன்சிடர் பண்ணணும். அவ்வளவு வால்யூமே வந்து அவ்வளவு வால்யூம் என்ன செய்ய போகுது? கீழ் நோக்கி கொடுக்க போகுது, ரைட்? சரி, அப்ப அதான் போடுறேன். இதுல ப்ரொசெக்ஷனல் ஏரியா வந்து என்ன? ஏ இந்த எவ்வளவு உயரமான ஓட்டர் வந்து என்ன போகுது? ஹெச், ரைட்? ஹெச் டபிள்யூ உயரமானது இன்டு ரோ டபிள்யூ என்னது? இந்த ஓட்டோட டென்சிட்டி இது ஜி. இதுதான் எஃப் ஏண்ட ஏண்ட பாயிண்ட்ல வந்து தாக்குற பேஸ்ல தாக்குற போர்ஸாக இருக்கும். இதையே நீங்க கீழ்ப்பக்கம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கீழ்ப்பக்கம் சொல்றது எஃப் பி நாங்க எப்படி எழுதலாம் சொன்னால் மொத்த ஹைட் எவ்வளவு? மொத்த ஹைட் எவ்வளவு? ஹெச் டபிள்யூ பிளஸ் ஹெச் நோட். இப்ப இவ்வளவு உயரத்தால என்ன செய்ய போகுது? உங்களுக்கு போர்ஸ் போர்ஸ் வந்து வரப்போகுது, ரைட்? அப்ப உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்க எப்படி யோசிக்கலாம் சொல்லி சொன்னால் இப்ப வேற ஒரு வெயிட் இருக்கும், அது அதை என்ன செய்ய மேல் நோக்கி தாக்க போகுது, ரைட்? பார்ப்போம். இப்ப என்ன செய்ய சொல்லிச்சுனால் ஏண்ட ஏரியால மொத்தமா ஹெச் டபிள்யூ பிளஸ் ஹெச் நோட் ஹைட்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன இருக்க போகுது? ஓட்டர் இருக்க போகுது இன்டூ ரோ டபிள்யூ இன்டூ ஜி. ஏன் நான் அப்படி கதைக்கிறேன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷரும் இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷரும் என்னதான் இருக்க போகுது? ஒன்றா சேம் லெவல் தான். அப்ப இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷரும் இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷரும் உண்டு. இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர் பி நோட்னா இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர் என்ன? பி நோட். இந்த பி நோட் என்ன தலை வர போகுது?
அதுக்கு மேல இருக்கிற ஓட்ட லெவலால வரப்போகுது, ஓட்ட குளத்தால வரப்போகுது. அதுக்கு மேல இருக்க ஓட்ட குளம்ன்றது ஹெச் நோட் பிளஸ் ஹெச் டபிள்யூ இன்டூ ரோ டபிள்யூ ஜி. இதுதான் அதுக்கு மேல இருக்கிற இதால வரப்போகுது. போஸ் அனுசரிச்சுன்னா என்ன இருக்க போகுது, போஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஏ. இப்ப பி வந்து கண்டுபிடிச்சிட்டீங்களோ இது, இதை எவ்வளவு ஏரியால தொழிற்பட போகுது, ஏ என்ற cross sectional ஏரியால தொழிற்பட போகுது. அதாவது ஹெச் நோட் ஹெச் டபிள்யூ ரோ டபிள்யூ ஜி இன்டு இதுதான் இன்டு cross sectional ஏரியா வந்து என்ன ஏ. இதுதான் வி என்ற பேர்ல தொழிற்பட போற போர்ஸ். கேட்டுக்கொள்றீங்களா? அப்ப எதுல தொழிற்படுற போர்ஸ் தான் இதுல எழுதி ஏயோட மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டு மூலம் விளங்குதோ? இது ரெண்டும் சேம் வேல்யூவா? ரெண்டும் சேம் வேல்யூ இல்ல, ரைட்? ஏனென்றால் இந்த இடத்துல வர போற போர்ஸ்ன்றது வந்து இதுக்கு மேல இருக்கிறதால வர போகுது, இந்த இடத்துல வர போற போர்ஸ்ன்றது இவ்வளவு கோணத்தாலையும் வர போகுது. இப்ப ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்கும் போது ஒரு டிஃபரெண்ட் ஒன்று இருக்க போகுது. அப்ப எஃப்இ மைனஸ் எஃப்ஏ என்று போடணும். ஏனென்றால் எஃப்இ தான் கூட இருக்கும், இதுல இருக்கிற போர்ஸ் தான் கூட இருக்கும். நீ குளம் வந்து கூட இல்லை, அப்ப கூட இருக்கும். அப்ப ஒன்றுல இருந்து ஒண்ணு நீங்க மைனஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஏ என்ன செய்ய போகுது, ஹெச் நோட் ஏ ஹெச் நோட் ஏ ஹெச் டபிள்யூ ரோ டபிள்யூ வந்து என்ன செய்யுது, என்ன போகும், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா ஏ ஹெச் ரோ டபிள்யூ ஜி இதுல இல்லாம போயிடும். மிச்சமா என்ன மிஞ்ச போகுதுன்னா ஏ ஹெச் நோட் ரோ டபிள்யூ ஜி. சரியோ? ரைட். இதுதான் உங்களுக்கு வர போற ரிசல்டன்ட் போர்ஸ். அதாவது மேல் நோக்கி மேலிருந்து தாக்கினது எஃப்ஏ, கீழே இருந்து கொடுக்கப்பட்டது என்ன இருக்க போகுது எஃப்பி. எஃப்ஏக்கும் எஃப்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்ன வர போகுது, ஒரு ரிசல்டன்ட் போர்ஸ் வந்து வரப்போகுது. அந்த ரிசல்டன்ட் போர்ஸ் வேல்யூ என்ன இருக்க போகுது, ஏஹெச் நோட் ரோ டபிள்யூ வந்து வரப்போகுது. ஏஹெச் நோட்னு சொல்லிச்சுன்னா என்ன, cross sectional ஏரியாவும் என்ன கியூபிக். ஹெச் நோட்னு சொல்றது என்ன, அதோட ஹைட். அப்ப இது இந்த இது வந்து என்னவா இருக்க போகுது, பொலியுமோ என்னவா இருக்க போகுது, பொலியுமோ கியூபிக். அப்ப அதுக்கு சமனான பொலியும். அப்ப நான் அதை வந்து வி நோட் போட்டுக்கொள்றேன். ஆட்ட பொலியும் இவற்ற பொலியும் கியூபிக் இந்த பொலியும் வந்து நான் வி நோட் எடுத்துக்கொள்றேன். ஏ இன்டு ஹெச் நோட்ன்றது கியூ அந்த கனவுல cross sectional ஏரியா இன்டு ஹைட் இன்டு ரோ டபிள்யூ ஜி. இது என்னவாக இருக்கு, பி நோட்ன்றது என்ன, எவ்வளவு நீர் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கு, எவ்வளவு வாட்டர் வந்து இடம்பெயர்க்கப்பட்டிருக்கு, எவ்வளவு நீர் ஒரு பொருளை நாங்கள் இப்ப இது நீர் நீர் இருக்குது அதுக்குள்ள கொண்டு நான் இந்த இதை நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டோம்னா எவ்வளவு வாட்டர் வந்து வெளியில போயிருக்கு, இது இந்த வால்யூமுக்கு ஈக்குவலான வாட்டர் வந்து என்ன செய்யப்படும், வெளியில போயிருக்கு. ஓகே. அப்ப இதுல வி நோட்னு சொல்றது வந்து என்ன இருக்க போகுது, டிஸ்பிளேஸ் வாட்டர்னு சொல்லலாம் இல்லையா. இது டிஸ்பிளேஸ் வாட்டர் வால்யூம் இந்த ரோட் அப்படின்றது டிஸ்பிளேஸ் வாட்டர் டென்சிட்டி இந்த ஜி. அப்ப இது என்னத்தை குறிக்கும், இதுதான் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ். ரெண்டு ஃபோர்ஸுக்கு இடையிலான டிஃபரன்ஸ் தான் மேல் நோக்கி இருக்கிற அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ். அதான் மேல இருக்க போகுது. எதுக்கு சமனா இருக்க போகுது, இதுக்கு சமனா இருக்கு. இது இது சாரி டிஸ்பிளேஸ் வாட்டர் வெயிட், டிஸ்பிளேஸ் வாட்டர் வெயிட். ஏற்றுக்கொள்றீங்களா? வால்யூம் இன்டு அவன் அடர்த்தி டென்சிட்டி இன்டு ஜின்னு சொல்றது வந்து என்னவா இருக்க போகுது, வெயிட்டை தானே குறிக்க போகுது. ஆர்ட் வால்யூம் கொடுத்துருக்கீங்க, டிஸ்பிளேஸ் ஆகின ஓட்டத்தை வால்யூம் கொடுத்துருக்கீங்க. இது ஆர்ட் ரோட் ஆப்ஜன் சொல்றது வந்து என்ன இருக்க போகுது, அவற்ற டென்சிட்டி தான். அடுத்தது ஜின்றது கிராவிடேஷனல் எக்ஸலரேஷன். ஸோ இது என்ன குறிக்க போகுது, டிஸ்பிளேஸ் வாட்டர். அப்ப என்ன முடிவுக்கு வரும், அப்ட்ரஸ் ஃபோர்ஸ். அதாவது ரெண்டு ஃபோர்ஸுக்கு இடையிலான டிஃபரன்ஸ் வந்து அப்ட்ரஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், டிஸ்பிளேஸ் வாட்டர் வெயிட். ஓகே. இப்ப இனி அடுத்த இன்னொரு முடிவு சொல்லலாம் என்ன, இது இந்த ஈக்குலிபிரியத்தை கருதினோம், இந்த சமநிலையை கருதினோம் சொல்லிட்டு கீழ் நோக்கி எம்ஜி இருக்கு போது ஆட் எம்ஜி இவர் வந்து இப்படி ஒரு இடத்துல அப்படியே நிக்கிறார் அப்படின்னு என்ன மீனிங் என்றால், இப்ப மேல் நோக்கி ஒரு ரிசல்ட் போர்ஸ் வந்துருக்கோ, நாங்க இதையும் மட்டும் கன்சிடர் பண்ணாங்க. இப்ப எஃப்ஏயும் எஃப்இஎம் மாத்திரம் தான் எடுத்துக்காங்க கன்சிடர் பண்ணாங்க. அதால எங்களுக்கு இந்த இது ஒரு ரிசல்ட் போர்ஸ் பண்ணுது. நாங்க யாரை கன்சிடர் பண்ணேன், அவர்கிட்ட வெயிட்டை கன்சிடர் பண்ணேன். நாட்டு வெயிட் இந்த கியூபிக் இந்த வெயிட்டை கன்சிடர் பண்ணல. அப்ப கியூபிக் இந்த வெயிட் என்ன செய்ய போகுது, கீழ் நோக்கி இருக்க போகுது எம்ஜியோ சம்திங் டபிள்யூ. அப்ப இவ ஈக்குலிபிரியம் சொல்றதால என்ன செய்ய போகுது, மேலையும் கீழையும் சமனான பொறுமதி இருக்க போகுது. அப்ப யூ இஸ் ஈக்குவல் என்ன இருக்க போகுது, யூ இஸ் ஈக்குவல் எம்ஜி. ஆனா யூ இஸ் ஈக்குவல் என்ன, டிஸ்பிளேஸ் வாட்டர் வெயிட். அதாவது மேல் வெப்பன் சொல்றது அப்சரஸ் போர்ஸ் சொல்றது என்ன ஈக்குவலா இருக்க போகுது, டிஸ்பிளேஸ் வாட்டர் வெயிட். அப்ப டிஸ்பிளேஸ் வாட்டர் வெயிட் இஸ் ஈக்குவல் டு வாட், எம்ஜி ஆஃப் மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். விளங்குறோ, நோட் பண்ணி கொடுங்க.
விளங்குதானே மாதிரி விளங்குது. ஓகே தானே என்ன? அப்ப இதை வந்து ப்ரூவ் பண்ணி கிடக்கு ரைட். அடுத்த விஷயத்த பாருங்க. அப்ப என்ன முடிவு இப்ப எடுத்துட்டீங்க? Upthrust force is equal to displaced water weight equal to mass of floating object. கவனமா இருக்கணும். mass of floating object அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன மீனிங் சொல்லி சொன்னா மிதக்கிற பொருளுக்கு தான் இது சரியாகும் ஒழிய மற்றதற்கு சரியாகாது. ரைட். அமல்ராக்களுக்கு அப்படி கதைக்கிறது. அது கிரேட்டர் தான் லெஸ் தான் அப்படின்ற விஷயம் எல்லாம் பெற போகுது. கிரேட்டர் தான் தான் இருக்கு அப்ட்ரஸ் ஃபோர்ஸ். நோ அப்ட்ரஸ் ஃபோர்ஸ் வந்து லெஸ் தான் இருக்க போகுது. ஏன்னு சொல்லி சொன்னா அமலே இல்லை போகுது. ரைட். நாங்க இதை இன்னும் தெளிவா வழங்கப்படுதுன்னு சொல்லி சொன்னா ஒரு கோள வடிவமான பொருள் எடுத்து அது வந்து முதல் ஃபுல்லா அமர்ந்திருக்கிற நிலைமைக்கு பார்ப்போம். இது ஓட்ட லெவலுக்கு கீழே இருக்குது. இதுதான் ஓட்ட லெவல். ஓட்ட லெவல் விட கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்ய போகுது? ஓட்ட பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன செய்ய போகுது? அவரை அட்டாக் பண்ணி கொண்டு சர்ஃபேஸ்ல வந்து என்ன செய்யும்? அட்டாக் பண்ணி கொண்டு கொண்டிருக்கு. இப்ப என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் இந்த போர்ஸை வந்து என்ன செஞ்சிடும்? கேன்சல் பண்ணிடும். ஸோ இவரும் F1 F2க்கு ஈக்குவலா இருக்கும். அவன் செய்ய முடியும் கேன்சல் பண்ணிடும். அப்ப இவெண்ட் பிரச்சனை இல்லை. அப்ப இதை என்ன செய்யலாம்? நாங்க அழிச்சு விடணும். இதை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இது ஒரு ஆங்கிள் தொழிற்படுது. நாங்க வெர்டிகலாவும் என்ன செய்யலாம்? ஹொரிசான்டலாவும் டிவைட் பண்ணலாம். ஸோ இவர் ஹொரிசான்டலா மாற வர இவர் என்ன செய்வார்? இவற்ற ஹொரிசான்டல் வந்து ஹேண்டில் பண்ணுவேன். இவற்ற ஹொரிசான்டல் இந்த டிரெக்ஷன் இருக்குது. இவற்ற ஹொரிசான்டல் அந்த டிரெக்ஷன்ல ஒன்றே என்ன செய்யணும்? ஹேண்டில் பண்ணும். இதுல இருந்த மாதிரி. அப்ப இனி வெர்டிகலை அப்படியே வச்சிருக்கோம். வெர்டிகலா அப்படியே இருக்கு. அப்ப இந்த போர்ஸ் வந்து இப்ப இல்லாம போயிட்டு இவரும் இல்லாம போயிட்டு அவர் இருக்கணும். அதே மாதிரி தானே இதே மாதிரி தான் கீழே அவர் என்ன செய்ய போகுது? கீழே இந்த காம்போனன்ட் இருக்க போது இந்த காம்போனன்ட் இருக்க போது மிச்சம் ஒன்றுமே என்ன செய்யாது? இருக்காது. இல்லாம போயிடும். இப்ப பாருங்க இந்த இடத்துல இருக்கிற போர்ஸ் இப்ப இந்த மூண்டும் இதுல இருக்கிறது இந்த மூண்டும் உங்களுக்கு தெரியணும். இந்த போர்சஸை விட கீழே இருக்கிற போர்சஸ் வந்து கூட. ஏன் இந்த போர்சஸ் வந்து இதால கிரியேட் பண்ணப்பட போகுதுன்னு சொன்னால் இதுக்கு மேல இருக்கிற ஓட்டக்கோளத்தால கிரியேட் பண்ணப்பட போகுது. இந்த இடத்துல இருக்கிறது வந்து இதுக்கு மேல இருக்கிற ஓட்டக்கோளம். நீங்க அப்புறம் யோசிக்க கூட இந்த இடையில வந்து ஒரு எஸ்பிஆர் ஒன்று இருக்குது. அதுக்கு தாண்டி என்ன வர போகுது அப்படி யோசிக்கிறார். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஒரே ஹொரிசான்டல் லெவல்ல என்ன இருக்க போகுது? ப்ரெஷர் ஈக்குவல். ப்ரெஷர் இன்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஈக்குவல் என்னது? ஃபோர்ஸ். அங்க கதைக்கிற விஷயம் விளங்குதா? இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷரும் இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷரும் உண்டு. இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர் என்னத்தால் உருவாக்கப்பட போகுது? இந்த ஹைட்டால் உருவாக்கப்படும். அப்ப அதே ப்ரெஷர் தான் இதுலயும் வரப்போகுது. அந்த ப்ரெஷர் இன்டு ஏரியா இதுல வர போற ஃபோர்ஸ். இதுல வர போற ஃபோர்ஸ் சொல்றது இந்த இடத்துல வர ப்ரெஷர் இன்டு ஏரியா. இந்த இடத்துல வர ப்ரெஷர் இந்த ஹைட்டால வர போற ப்ரெஷர். ஸோ இங்க ஹைட் கூட ப்ரெஷர் கூட, இங்க ஹைட் குறைவு ப்ரெஷர் குறைவு. விளங்குற விஷயம். ஓகே. இதுதான் விஷயமாக இருக்கு. இப்ப விளங்குதா? மேல இது பண்ண அப்டர் போஸ்டா என்னன்ற விஷயம் வந்து விளங்கி கிளியர். இதுல வந்து காரணம் வேற வேற ஷேப்ல வந்து போட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம்? கேள்வியே கேட்கலாம். வேற வேற ஷேப் சொல்லி சொன்னா இப்ப இது வந்து மோட்டர். கட்டி கிடக்குது. இப்ப நீங்க இதை வந்து ஏர்ல வச்சு நம்பிக்கைக்குள்ள வந்து ஒரு வெயிட் ஒன்று வந்துருக்கு தானே எம்ஜி அண்டு அப்படியே ஒரு டென்ஷன் ஒன்று வந்திருக்கு தானே. அதே டென்ஷன் இப்ப என்ன செய்யாது? இருக்கா? ரைட். அப்பயே கேட்ட டென்ஷனுக்கு இப்ப இருக்கிற டென்ஷனுக்கு கூட டிஃபரெண்ட் என்னது? அப்ட்ரஸ் அப்ட்ரஸ் போஸ் தரும். ரைட். இது என்ன cross செக்ஷனல் ஏரியா வந்து ஏ, இவரோட டென்சிட்டி வந்து ரோ, ரைட். இவற்ற வால்யூம் வந்து பி.
இப்ப இந்த சர்ஃபேஸ்ல தொழிற்படுற போர்சஸ் என்ன விளங்குதா உங்களுக்கு? சர்ஃபேஸ்ல தொழிற்படுற அதாவது மேற்பரப்பு அடி அடியில தொழிற்படுற போர்சஸ் இருக்கு, பேஸ்ல தொழிற்படுற இருக்கு, ஒரு மலைந்த பகுதி இருக்குதானே அதுல தொழிற்படுற போர்சஸ் இருக்கு. இதே நாங்கள் நார்மலான ஒரு வடிவம்னா நாங்கள் நேரடியாக கண்டுபிடிப்போம். என்ன ஹைட் இது ஹெச் உயரமா எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு ஐடியா சொல்லுங்க. கேட்ட கேள்வி விளம்பு தானே ஒரு இப்படி ஒரு வளைந்த வடிவமான ஒரு ஒரு கோட பரப்போ ஏதோ சம்திங் அதை நீங்க என்ன செய்யறீங்க கட்டி தொங்க விட்டுருக்கீங்க போடுறதுக்குள்ள. இப்ப என்னன்னா இதோட டென்சிட்டி வந்திருக்காரு, அவ்வளவு ஹைட்ல இருக்கிற தந்திருக்கிறார், அதே மாதிரி அவரோட cross sectional ஏரியா வந்திருக்காரு, அதோட அவரோட வால்யூம் தந்திருக்கு. இப்ப என்னன்னு இந்த எஃப் அதாவது இதுல தொழிற்படுற போர்ஸ் என்னது கண்டுபிடிக்கும். அதான் சர்ஃபேஸ்ல தொழிற்படுற போர்ஸ் என்னன்னு மேத்ஸை பத்தி கதைக்கிறது, டென்ஷனை பத்தி கதைக்கிறது ஒன்றுமே கதைக்கிறது என்னன்னு செய்யுது. என்ன விஷயத்த நான் கண்டுபிடிக்கலாம், இவ்வளவு டேட்டா அமைச்சோட இந்த விஷயத்த கண்டுபிடிக்கலாம். என்ன விஷயத்த கண்டுபிடிக்கலாம்னா அப்சரஸ் போர்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்சரஸ் போர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? U is equal to immerse volume தான், அதாவது டிஸ்பிளேஸ் போட்ட வால்யூம். எவ்வளவு டிஸ்பிளேஸ் போட்ட வால்யூமா இருக்க போகுது, இமர்ஸ் வால்யூம் எவ்வளவோ அதே அளவு தான் என்ன இருக்க போகுது, டிஸ்பிளேஸ் போட்ட வால்யூமா இருக்க போகுது. ஸோ V இன்டூ அந்த மீடியத்தின் டென்சிட்டி, அதாவது அந்த ஃப்ளூயிட் டென்சிட்டி ரோ திரவ அடர்த்தி இன்டூ G. ரெஸ்ட்ல இருக்குதானே, ரெஸ்ட்ல இருந்தா G, இங்க ஜியும் கவனமா இருக்கும். நாங்க இங்க போடுற G வந்து என்ன ஜியா இருக்கும்னு சொல்லி சொன்னா அந்த சிஸ்டம் சார்பான ஆர்முலா இருக்கும், எக்ஸலரேஷனா இருக்கும். சிஸ்டம் சார்பான சிஸ்டம் ரெஸ்ட்ல இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஜிஎன்டே போடலாம். சிஸ்டம் இயங்கினா அது மாறுபடும் சொல்லிட்டாங்க, ரைட்? அப்ப இந்த அப்சரஸ் போர்ஸ் வழியிலதான் இருக்கும் பிரச்சனை. ஓகே, அப்சரஸ் போர்ஸ் அவர் தந்த டேட்டா மட்டும் அப்சரஸ் போர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? இந்த சர்ஃபேஸ்ல தொழிற்படுற ரிசல்டன்ட் போர்ஸ் மைனஸ் பேஸ்ல தொழிற்படுற போர்ஸ், ரெண்டுக்கும் இடையிலான போர்ஸ் டிஃபரன்ஸ் தான் இதுக்கு மேல இருக்கிற என்ன இருக்க போகுது, அப்சரஸ் போர்ஸ். எதுவல்றீங்களா? அப்ப எஃப் மைனஸ் சிம்பிள் எஃப் ஈக்குவல் டு அப்சரஸ் போர்ஸ். இப்போ உங்களுக்கு எஃப் எஃப் கண்டுபிடிக்கலாமா இல்லையா? கேபிட்டல் எஃப் கண்டுபிடிக்கலாமா இல்லை? சிம்பிள் எஃப் தான் கேள்வி. இந்த சர்ஃபேஸ்ல தொழிற்படுற போர்ஸ் தான் கேள்வி. எப்படி கேபிட்டல் எஃப் கண்டுபிடிக்கும், அதாவது பேஸ்ல தொழிற்படுற போர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கும்? and cross-sectional area into height, அது வந்து வால்யூம் தான் கண்டுபிடிக்கும். cross-sectional ஏரியால தொழிற்படுற ப்ரெஷர் என்ன தெரியும், இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர். அப்ப இந்த ஏரியால தொழிற்பட போற ப்ரெஷர் என்ன இருக்க போகுது, இதுல தொழிற்படுற ப்ரெஷர் இங்கே தொழிற்பட போகுது. ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த இடத்துல ஏ என்ற இடத்துல சாரி இந்த இடத்துல தொழிற்படுற ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு மேல இருக்கிற போட்டோகாலி குளமான வர போகுது ப்ரெஷர். அப்ப நான் என்ன போட போறேன், நான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கன்சிடர் பண்ணாம வேலை செய்யறேன். அப்ப ரெண்டு பேரும் இங்க ஹெச் ரோ ஜி என்று பேர போகுது, ரைட்? அப்ப இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் வந்து ஹெச் ரோ ஜி, அந்த ப்ரெஷர் தான் இங்கேயும் இருக்க போகுது. அந்த ப்ரெஷர் எதுல தொழிற்படுது, ஏ என்ற ப்ரெஷர் ஏரியா தொழிற்படுது. சோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வாட்? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டு ஏரியா. ப்ரெஷர் என்ன, ஹெச் ரோ ஜி இன்டு ஏரியா வந்து ஏ. சோ ஏ ஹெச் ரோ ஜி எழுதலாம். இது ஆருக்கு ஈக்குவல், கேபிட்டல் எஃப் ஃபீல்டு இருந்து தாக்குற ஃபோர்ஸுக்கு ஈக்குவல். ஸோ உங்களுக்கு அது தெரியும். அதே மாதிரி ஜூன் தெரியும், ஜூன் வெளியே எவ்வளவு பி ரோ ஜி. ஸோ ஏஹெச் ரோ ஜி மைனஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு U is equal to V rho G. So F is equal to what? AH rho G minus V rho G. So AH என்றது என்ன, அது வேற போடுங்க என்ன, அதோட கம்பேர் பண்ண கூட. So AH minus V into rho G என்று வரும் F என்று வரும்.
சரியா பிள்ளையா? டவுட் இருக்கு போறோட என்ன டவுட்? ஓகே, கிளியர். அப்படி இப்படி இதே மாதிரி வேற என்ன வடிவத்துல வந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், வேலை செய்யலாம். அவன் என்னன்னு கேட்க மாட்டான் உங்களை, தனித்தனி என்ன போர்ஷன் இருக்கணும் அந்த கொமனா கேட்பான் வெளியே. என்ன கேர்வ் சர்ஃபேஸ், கேர்வ் சர்ஃபேஸ்ல வர ரிசல்டன்ட் போர்ஷன் தான் கேர்வ் சர்ஃபேஸ் வர ரிசல்டன்ட் போர்ஷன். அது எப்படி வரப்போகுது இங்க பாருங்க. இது வந்து இப்படி தாக்கும், ரைட்? இப்படி வந்து இது தாக்கும். அதாவது என்னது, ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா தான் தாக்கும், ஏரியாவுக்கு செங்குத்தா தான் தாக்கும். அப்ப அதுல ரிசல்ட் தான் நாங்க கண்டுபிடிப்போம். ரிசல்ட் சொல்றது வந்து வேர்டிகலா இருக்கும், சாரி, அதுல கொம்பனன்ட் சொல்றது வேர்டிகலா இருக்கும், ஹொரிசான்டலா இருக்கும். இந்த ஹொரிசான்டல்ல இங்க அளவான ஹொரிசான்டல் கேன்சல் பண்ணி வேர்டிகலா என்ன செய்யாது, கேன்சல் பண்ணி. சோ அதே அவையின் ரிசல்ட் போல் தான் சிம்பிள். ஓகே, வெளியே நோட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ கிளியர் அவ்வளோங்க தானே? அப்ப இதை வச்சு கொண்டு என்ன ஷேப்ல வந்தாலும் செய்ய தெரியும், ரைட்? இப்படி ஒரு ஷேப்ல வந்தாலும் என்ன செய்யும், இப்படி கேட்டா கூட செய்யுது, அந்த பக்கம் கவுட்டு போட்டு கேட்டா கூட செய்யுது. இதுல தான் ஆகிற போசை நாங்க டைரக்டா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நீங்க டைரக்டா போட்ட குளம் தர வார வெயிட் இன்டு ப்ரொசெக்ஷனல் ஏரியா, இதுல வர ரிசல்டன்ட் போர்ஸ் தான் கண்டுபிடிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் வந்து என்ன செய்ய கொம்போனன்ட் பிரிச்சு அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், வேற மேட்ச் தான். இன்டிகிரேஷன் ஒரு விஷயம் இருக்கு, அப்படின்னா தான் நான் புரியும். இன்டிகிரேஷன் மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு, ரைட்? அதை வச்சு நாங்க என்ன செய்யணும் சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுறது, ஒரு செக்ஷனா எடுத்து அந்த லிமிட் பண்ணி கூட்டுறோம், சரியான ஏரியாவை கூட்டி அதுல இருந்து, சாரி, ஃபோர்ஸஸை கூட்டி அதுல இருந்து கால்குலேட் பண்றோம். அப்படி செய்யணும், ரைட்? ஓகே. அப்ப இது ஓகே. பாஸ்ட் பேப்பர்ல சில கேள்வி உங்களுக்கு கேட்பாங்க அப்படி சொல்லிட்டோம்னா.
ஒப்ஜெக்ட் ஒன்றை வச்சு போட்டு இப்ப நீங்க வந்து என்ன செய்ய போறீங்கன்னா தண்ணி போட்டரை விட்டு கொண்டு போய் போட்டரை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொண்டு போறீங்கன்னா இதுல தொடர்பு அப்சரஸ் போஸ் அப்சரஸ் போஸ் வந்து அப்படி சேஞ்ச் ஆகும் என்னத்தோட ஓட்டோட ஹைட்டோட என்னண்டு சேஞ்ச் ஆகும் ஐடியா என்னண்டு சேஞ்ச் ஆகும் என்னண்டு சேஞ்ச் ஆகும் இன்க்ரீஸ் ஆகி கன்ஸ்டன்டா இருக்கும் ஓகே எப்படி இன்க்ரீஸ் ஆக போகுது ஏன்னா அப்சரஸ் போஸ் சொல்றது வந்து இந்த போஸுக்கும் இந்த போஸுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் தான் இதுல F1 போஸ் இதுல F2 போஸ் என்றால் அதுக்கு ரெண்டுக்கும் இடையில டிஃபரன்ஸ் தான் அப்சரஸ் போஸ் இஸ் ஈக்குவல் டு F1 மைனஸ் F2 ஓகே இப்ப பாருங்க இதுல F1 வந்து என்ன பூஜ்ஜியம் ஆரம்ப நிலையில வந்து F1 வந்து பூஜ்ஜியம் F2 மாத்திரம் தான் இருக்கும் F2 இருக்குமா இருக்கா மேல தூக்குறது ஒரு ஆள் இருப்பாரா இருப்பாரா இருக்க மாட்டார் நீங்க நார்மலா ஒப்ஜெக்ட வச்சீங்கன்னா இருக்கும் நார்மலா ஒரு ஒப்ஜெக்ட் நீங்க இதுல கொண்டு வைக்கிறீங்கன்னு சொன்னா அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து என்ன செய்யும்னா கீழே போகும் வாட்டர் மாலிகூல்ஸ் கீழே போகுதுன்னா இந்த வாட்டரோட என்ன செய்ய போகுது கனெக்ஷன்ல இருக்க போகுது இந்த வாட்டர்ல கனெக்ஷனோட இருந்துச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல என்ன ப்ரெஷரோ அதே ப்ரெஷர் என்ன செய்யும் இங்கேயும் இருக்கு அப்ப இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் என்ன வேலை செய்யுமோ அதே வேலையை வரும் என்ன செய்யும் செய்வார் வாட்டர் அளவுல எங்களுக்கு தேவை அந்த இடத்துல ப்ரெஷர் அவர் கொடுப்பார் அப்ப விலங்கு ஏன் கதைக்கிறாங்க வாட்டர் வந்து ஒன்று கனெக்ஷன்ல இருக்குன்னு பார்க்கணும் ஓகே கனெக்ஷன்ல இருந்து சொன்னா இந்த இடத்துல இருக்க ப்ரெஷரும் இந்த இடத்துல இருக்க ப்ரெஷரும் ஈக்குவல் இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் சொல்றது ஹைட்ல டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது ஓடுற கூட்ட கூட்ட என்ன செய்ய முடியும்னா இந்த இடத்துல ப்ரெஷர் கூடி கொண்டு போகும் ப்ரெஷர் கூட என்ன செய்ய முடியும்னா ப்ரெஷர் இன்டு ப்ரொசெக்ஷனல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யும் கூடி கொண்டு போகும் அந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன வாட் யூ ஏன் F1 வந்து 0 F2 வந்து சாரி F2 மைனஸ் F1 வருது F2 மைனஸ் F1 அப்ப F1 வந்து 0 ஏன் மேல இருந்து ஓட் F1 கொடுக்க போறத ஓட்டர் இன்னி மேலே இல்ல அப்ப F1 வந்து 0 ஸோ F2 வந்து என்ன செய்யும் இந்த ஹைட் வரைக்கும் கொடுத்து கொண்டு வர U ஈக்குவல் டு F2 ஆக இருந்து ஒன்று இருக்க F2 என்ன செய்ய போகுது F2ன்றது எதால வர போகுது F2ன்றது ப்ரெஷர் ஆலையும் அந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் ஆலையும் அதுல ப்ரொசெக்ஷனல் ஏரியாவிலையும் வரப்போகுது ப்ரொசெக்ஷனல் ஏரியா வந்து A எடுக்கிறேன் அந்த இடத்துல இருக்க போற ப்ரெஷரை வந்து P என்று வைக்கிறேன் P என்றது வந்து என்ன ப்ரெஷர் வந்து என்னவா இருக்க போகுது HρG ஆக இருக்க போகுது இல்லையா அது ப்ரொசெக்ஷனல் ஏரியா A இதுல என்னென்ன விஷயம் மாறுபடும் என்றால் H மாத்திரம் தான் மாறுபடும் A ρG மூன்றும் மாறாது H மாத்திரம் தான் மாறும் இப்ப எது வரைக்கும் கதைக்கிறேன்னா இதுல இருந்து இது வரைக்கும் கதைக்கும் இப்ப F2 தான் ஏர் அப்சரஸ் போஸ் F2 என்னதுல டிபெண்ட் பண்ணி இருக்க போது A ρG H தான் டிபெண்ட் பண்ணி எது மாற போகுது ஹைட் தான் நீரோட ஹைட் தான் மாறுபட போகுது அப்ப நீரின் ஹைட் எப்படி கூடுமோ அதே மாதிரி என்ன செய்யும் F2வும் கூடும் லீனியரா கூடும் சரிதானே லீனியரா கூடும் மீன் நார்மலா இருக்கு வைசி கூட எம்எக்ஸ் அந்த இதுல இருக்கு அப்ப இவர் தான் ஜூ F2 தான் ஜூ ஸோ y is equal to mx என்ற வடிவத்தில் உங்களுக்கு என்ன செய்யப்படுது கிராஃப் எது வரைக்கும் இந்த ஹைட் வந்து இது வரைக்கும் h என்ற ஹைட் வரைக்கும் லீனியரா போகும் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும் சரி ஓட்டர் இந்த லெவலுக்கு வந்துட்டு இப்ப என்ன நடக்கும் F2 கிரியேட் பண்ணப்பட போகுது சரி F1 கிரியேட் பண்ணப்பட போகுது இதை நான் H நோட் போட்டேன்டால் F1 நான் என்ன எழுதலாம் சொல்லுங்க F1 is equal to H naught rho g into A என்று எழுதலாம் இதுல ப்ரொசெக்ஷனல் ஏரியா A என்றா இதுதான் எழுத ஏறுமா இதுதான் இப்ப F1 அது எப்படி மாறுபட போகுது A H naught rho g சரியோ இப்ப வருவோம் விஷயத்துக்கு அப்சரஸ் போஸ் என்ன அப்சரஸ் போஸ் ஈக்குவல் என்ன
F2 minus F1. F2 என்ன? A rho g H. F1 என்ன? A H naught rho g. காமனா இருக்கிற விஷயத்தை எடுத்துக்கணுமோ? A rho g காமனா எடுக்கலாம். A rho g காமனா எடுத்தா H minus H naught. அதுல தான் அப்சரஸ் ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணிருக்க போகுது. இதுக்கு பிறகு H என்ற ஹைட்டுக்கு பிறகு H minus H naught வந்து எப்படி மாறும்? H minus H naught வந்து எப்படி மாறும்? H என்றது இந்த ஹைட். இந்த ஹைட் தான் H. விளங்குதா? border லெவல்லாம் இது. H என்றது மாறிக்கொண்டிருக்கிற உயரம். இப்ப H வந்து எங்க போயிட்டு இங்க போகுது. H நோட்ன்றது இது. வடிவா ஜோதிச்சு பாருங்க. H எவ்வளவு நேரம் கூடுதோ அதே இடமாலுமே கூடும். H நோடு கூடும். ஸோ H மைனஸ் H நோட்ன்றது என்ன? கன்ஸ்டன்டான ஒரு வெளி. H மைனஸ் H நோட்ன்றது இந்த பொருளின் உயரமா இருக்கு. கேபிட்டல் H குறிக்கும். என்னது குறிக்கும்? கேபிட்டல் H குறிக்கும். குறிக்குமா இல்லையா? குறிக்கும். ஆகவே இது என்ன இருக்க போகுது? H வந்து இது எல்லாமே கன்ஸ்டன்ட். பொருளோட உயரம் எல்லாமே கன்ஸ்டன்ட். A கன்ஸ்டன்ட், ரோ கன்ஸ்டன்ட், G கன்ஸ்டன்ட், H கன்ஸ்டன்ட். ஆகவே அதுக்கு அப்புறம் என்ன செய்யாது? மாறாது. விளங்குதா இல்லையா? இது எதுக்கு? கீழே வந்து ஓட்ட மொழிக்குள் போ. நீங்க ஏதாவது என்ன பேரமான பொருளை வச்சாலும் ஓட்ட மொழிக்குள் என்ன செய்யும்? கீழே போக மாட்டேன். போகாம விடாது. ஏனென்றால் அதன் பிறகு மாற்றல் வந்து என்ன? கூட. அப்ப அதுக்குள்ளால என்ன செய்யும்? ஓடுறது கொண்டு போயிடும். விளங்குதோ? இப்ப இதுக்கு நீங்க இது விளங்குதா விளங்குது? விளங்கு. இப்ப இது கீறி முடிய கீழே நீங்க என்ன செய்றீங்கன்னா கம்மோ இதை போட்டு என்ன செய்யுங்க? பைன் பண்ணி வச்சிருது. இப்ப இதுக்கு பைன் பண்ணீங்க. அப்ப போட்ட மொழிக்கு போ. பைன் பண்ணாட்டி என்ன நடக்கும்ன்றது கணக்கு இருக்கு. அந்த இதற்கு
ஓகே, ரைட். இது நான் ஃபுல்லாவே மாறாம இருக்க போதும். அதே ஆன்சர் வருது. Right. இப்போ பைண்ட் பண்ணிருக்கீங்க, பைண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா ஒட்டி இருக்கிறீங்க. அப்ப இதுக்குள்ள வந்து என்ன செய்யலாம், ஓட்டர் வந்து போயிடலாம். ஓட்டர் போவாடி இப்படி நீங்க ஓட்டர் வந்து விட்டு கொண்டு வரையில என்ன நடக்கும்? இப்ப இந்த இடத்துல வந்து என்ன இருக்காது, இந்த போர்ஸும் இருக்காது. இப்ப F1 இருக்காது, இந்த இருக்காது, F2 இருக்காது. ரைட். ஆரம்பத்துல வந்து F1 0 இருக்க போது, அதோட சேர்த்து F2 0. ஏன் ஓட்டுறதுக்குள்ள போயில்ல, அப்ப போர்ஸ் வந்து என்ன செய்யாது, மேல வராது. அங்க இருந்து மேல வராது, போர்ஸ் இல்லை, ஏன்னா ஒரு தரம் இல்லை தானே. அப்ப h அண்ட் ஹைட் வரைக்கும், h அண்ட் ஹைட் வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? h அண்ட் ஹைட் வரைக்கும் என்ன பிரச்சனை எடுத்து சொன்னால், அப்த்ரஸ் போர்ஸ்ன்றது வந்து இருக்காது. h அண்ட் ஹைட் வரைக்கும், இது வரைக்கும் h அண்ட் ஹைட் வரைக்கும் அப்த்ரஸ் போர்ஸ் வந்து 0. இனி இதுக்கு மேல ஓட்டர் நிக்கிற நிலைமையே கருது அப்படின்னா, இவர் எப்பவுமே 0 தான் இருக்க போறாரு. அப்த்ரஸ் போர்ஸ் ஈக்குவல் டு F2 மைனஸ் F1 தான் போடும். எப்பவுமே F2 வந்து என்ன இருக்க போகுது, 0 மைனஸ் F1 எழுதி நம்ம சொன்னா என்ன வர போகுது, F1 என்ன தானே வர போகுது, மேல இருக்க பிரஷரால வர போகுது. இந்த ஹைட், ரைட். அதாவது H நாட் ரோ ஜி இன்டு A, இதுதான் F1 என்ற பிரஷர். F1 என்ற ஏரியால ஏற்படுத்தப்படுற போர்ஸ் ஆக இருக்க போகுது. சரியா? சோ அதுதான் அப்ட்ரஸ் போர்ஸ் ஈக்குவல், அப்ட்ரஸ் போர்ஸ் ஈக்குவல் F2 மைனஸ் F1. அது பிரச்சனை தானே. F2 எப்பவுமே 0, அங்க ஒரு பிரஷர் கொடுக்க போகுது. ஆகவே மைனஸ் F1 என்று சொல்றது என்ன, இந்த இடத்துல வர போற போர்ஸ். இந்த இடத்துல வர போற போர்ஸ்ன்றது வந்து H நாட் ரோ ஜி இன்டு A. அந்த வர நமக்கு அந்த வர போட்டோ என்ன U இஸ் ஈக்குவல் என்ன வர போகுது, மைனஸ் H நாட் ரோ ஜி இன்டு A. என்னென்ன விஷயம் இதுல மாறுபடாது, மைனஸ் ரோ ஜி ஏ மாறுபடாது, இன்டு H நாட் தான் மாறுபடும், ஹைட் தான் மாறுபடும். ஆகவே y is equal to மைனஸ் இவ்வளவு மாறாது, மைனஸ் m இன்டு எக்ஸ். மைனஸ் m இன்டு எக்ஸ் என்று சொன்னா படித்திறன் மறையில வரும். இப்படியே போயிட்டு படித்திறன் மறையில வரும் மட்டும் கிராஃப் எப்படி போடும், ஆனா லீனியரா போகணும். மீன் y is equal to mx என்ற வரும். கதைக்கிற விஷயம் விளங்குது, திகழ்ச்சி போயிருக்கிற நினைக்கிறது விளங்க இல்லையா? ஓகே. யூடியூப் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி விடுவோம் நம்ம யூப்ல பண்ணுவோம். அதே மாதிரி ஏஎஸ் ஆகுது, ஏஎஸ் எக்ஸ்பெரிமெண்டிவ் ஹைட்ரோஸ்டேட் இருக்கு தானே. பிராக்டிகல்ஸ் வேணும்னா செய்து.
எழுதி முடிச்சால் இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது பைண்ட் பண்ணிக்கிறது. இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா மோட்டரை வந்து விட்டு கொண்டு போறீங்க. அப்சர் போஸ் வந்து அப்படி சேஞ்ச் ஆகுது ஹைட்டோட. அந்த ஹைட் கூடிக்கொண்டு போற ஹைட். ஹைட்டோட அப்ரஸ் போஸ் வந்து இப்படி சேஞ்ச் ஆகுது விரும்பும்.
இந்த மாதிரி அப்படிதான் வேற இதுல பயன்படுத்திக்கிறபடியா இந்த ஹைட் வரைக்கும் என்ன பிரச்சனை இல்லை இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எச் நோட் எடுக்கிறது எச் நோட் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைனா இந்த இடத்துல வந்து எனக்கு ஒன்றோட்டு ஒப்போஸ் பண்ணி எங்க அப்ட்ரஸ் போஸ்ட் விஷயம் வராது. அப்ட்ரஸ்ட்னா மேலையும் கீழையும் டிஃபரெண்ட் ஒன்று வரும். அப்ப கீழே போஸே இல்ல, மேல போஸ் இல்ல, அப்ப என்ன வராது? அப்ட்ரஸ் போஸ் வந்து வராது. இது வரைக்கும் எச் நோட் வரைக்கும் வராது. இப்போ எச் நோட் வரைக்கும் அப்ட்ரஸ் போஸ் வந்து ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இந்த இடத்துக்கு ஓட்டர் வந்த உடனே என்ன செய்யும்? இப்படி இதுக்கு வரையக்குள்ள வேறமும் இங்க ஒரு அப்ட்ரஸ் போஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஏன் இந்த இடத்துல அப்ட்ரஸ் போஸ் கிரியேட் பண்ண படம் சொல்லுங்க பாப்போம். ஏன் அந்த இடத்துல மோட்டர் படுது, தண்ணி படுது. தண்ணி எப்படி படுது? ஹொரிசாண்டலா படுது. ஹொரிசாண்டலா பட்டா வெர்டிகலா என்ன செய்யும்? ஒரு போஸ் வந்து கிரியேட் பண்ணப்படும். ஏன் இந்த இடத்துல இருக்க போஸ் தான் இங்கேயும் இருக்க போகுது. அப்ப அந்த போஸ் சாரி இந்த இடத்துல இருக்க பிரஷர் தான் இங்கேயும் இருக்க போகுது. அந்த பிரஷர் குறிப்பிட்ட ஏரியாவில் வெளிப்படுறதா நடக்க போகுது. மேல் நோக்கி ஒரு போஸ் வந்து கிரியேட் பண்ணப்படும். அப்ப நான் அந்த போஸை வந்து டைப் பண்ணவே போதும். ஆனா மேல ஜீரோ. ஸோ அப்ட்ரஸ் போஸ் வந்து செய்யப்பட்டிருக்கு, கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அப்ட்ரஸ் போஸ் சீராக கூடிக்கொள்வோம். ஏன் சீராக கூடிக்கொள்வோம்? வாட்டர் லெவல் கூட 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 உங்களுக்கு ப்ரெஷர் கூடிக்கொள்வோம். இந்த இடத்துல ப்ரெஷர் கூட கூட என்ன செய்யும்? அப்ட்ரஸ் போஸ் வந்து கூடிக்கொண்டு போகும். கூடிக்கொண்டு போய் இந்த ஹைட் வரும் வரை எந்த ஹைட் இதை நான் எழுதுறேன் H1 அண்ட் ஹைட். H1 ஹைட் வரைக்கும் என்ன நடக்கும் சொன்னால் உங்களோட அப்ட்ரஸ் வந்து கூடிக்கொண்டு அப்புறம் H1க்கு மேல போக என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப போட்டர் வந்து இங்க வந்து மேல போக என்ன நடக்கும்? இங்க மேல இருந்த கீழே F2 போஸ் வந்து கிரியேட் பண்ணப்படும். கிரியேட் பண்ணப்படுமோ இல்லையோ? F2 போஸ் எதால கிரியேட் பண்ணப்படுது? பிரஷரால கிரியேட் பண்ணப்படுது. இது இதுக்கு மேல இருக்கிற ஓட்ட மாலிகூல்ஸ் ஹைட்டால ஒரு என்ன cross sectional ஏரியால கிரியேட் பண்ணப்பட போகுது. இத A1 A2 போகும். இந்த ஏரியாவை நான் சொல்றேன் ரெண்டையும் சேர்த்து, இந்த ரெண்டு ஏரியாவையும் சேர்த்து சொல்லலாம் A1 சொல்றேன். இப்ப சொல்லுங்க A1 A2 பெருசு, A2 வந்து கிரேட்டர் தான் அப்படின்னு சொன்னா F2 எப்படி இருக்க போகுது? கிரேட்டர் தானே இருக்க போகுது. ரைட்? அப்படியே யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் இந்த அளவு ஏரியாவும் இந்த இந்த அளவு ஏரியாலையும் வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ரிசல்ட் போர்ஷன் வரப்போது அது கீழே இருந்து மேலாம் வரப்போகுது. ஏன் கீழே இருந்து மேல வரப்போகுது? இந்த அளவு ஏரியாக்கு இந்த அளவு செக்ஷனையும் கன்சிடர் பண்ணும்போது கீழே இருக்கிற போர்ஷன் F1 தான் கிரேட் தான், F2 கிரேட் தான் இல்லை. ஏன்னா F2 சொல்றது வந்து ஏரியா ஈக்குவல். பாருங்க ரெண்டு சைட்ல ஏரியா ஈக்குவல். இந்த இடத்துக்கு ப்ரெஷர் குறையுது, இந்த இடத்துக்கு ப்ரெஷர் கூட. சோ F1 வந்து கிரேட் தான் F2 விட. இது வரைக்கும் இந்த செக்ஷன் வரைக்கும். ஆனா இந்த செக்ஷனை பேலன்ஸ் பண்றது கீழே F2 வந்து கிரேட் தானே இருக்க போகுது. F2 கிரேட் தான் F1. ஆனா அப்ட்ரஸ் போர்ஷன் என்ன? F1 மைனஸ் F2 இல்ல வரும். F2 கிரேட்டர் தான் F1. சரி. ஆனா அப்ட்ரஸ் போர்ஷன் என்ன? கீழே இருந்து மேல தான் அப்ட்ரஸ் போர்ஸ். அப்ப அப்ட்ரஸ் போர்ஷன் சொல்லி சொன்னால் F1 மைனஸ் F2 கிரேட்டர் தான் என்னுடைய உங்களுக்கு ஜூன் வேல்யூ என்ன இருக்க போகுது? நெகட்டிவா இருக்கும். நெகட்டிவ் ஏற்றுக்கொள்றீங்களா? ஆனா என்னவா இருக்கும்? இப்படியே குறைஞ்சு கொடுக்கும். அப்ட்ரஸ் போர்ஷன்லையும் நெகட்டிவ்னா நெகட்டிவ்னா படிக்கிற நெகட்டிவ், கிரேடியன் நெகட்டிவ் குறைஞ்சு குறைஞ்சிடும். இப்ப இதே எடுத்து காட்டுறதா ஈக்குவேஷன் போட F1க்கும் போடலாம். F1க்கு ஒரு கூட ஈக்குவேஷன் போடுங்க. வேணா போட்டு காட்டு எடுத்தாருன்னு எடுத்தாரு. சரியா கவனிங்க. எழுதுறது F1 என்ன எழுதலாம்? இந்த ஹைட்டை நீங்க போடலாம். கேபிட்டல் லெஜெண்ட் ஏதாவது போட்டீங்க இதுதானே? கேபிட்டல் லெஜெண்ட் போடுங்க. ரைட்? கேபிட்டல் H rho into G into cross section area A1. இதுதான் F1 ஏற்றுக்கொள்றீங்களா? F2 எழுதலாம், என்ன எழுதலாம்? H2 H2 நாங்க எப்படி எழுதலாம்? H minus H1 எழுதலாம். H minus H1 எழுதலாம். விளங்குதா? H minus H1 தான் H2 ஆ இருக்கும். into rho into G into H. சரியா? இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல வந்து நாங்கள் ஒன்றுல இருந்து ஒன்று மைனஸ் பண்ண போறோம். இதுல இருந்து மைனஸ் பண்ணணும். F1ல இருந்து F2 மைனஸ் பண்ணணும். F1ல இருந்து F2 மைனஸ் பண்ணே இல்ல.
உங்களுக்கு அப்ட்ரஸ் ஃபோர்ஸ் வரும். F1 வந்து என்ன h rho g a1 மைனஸ் h மைனஸ் h1 rho g h rho g இப்ப எந்தெந்த காமனா நான் வெளியில எடுக்கலாம் அப்படின்னா h rho g h rho g எடுக்கலாம் வெளியில. ஓ a1 போடுறேன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா h rho g a2 வரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அங்க என்ன வர போகுது h1 rho g a2 வரும். இது பாருங்க நான் இதுல இதையும் காமனா எடுத்துருக்கேன். எனக்கு என்ன வர போகுதுன்னா h rho g a மைனஸ் a1 மைனஸ் a2 வரும். சரியா a1 மைனஸ் a2 வரும். ஆனா a1 மைனஸ் a2ன்றது நெகட்டிவ். a1 மைனஸ் a2ன்றது நெகட்டிவ். அப்ப நெகட்டிவ் வந்துருச்சுன்னா நான் ஒன்றும் நெகட்டிவ் வரும். ஏன் a1 வந்து கிரேட் தான், சாரி a1 வந்து லெஸ் தானே. இப்போ a1ன்றது இந்த ஏரியாவோட பெரிய a2 தான் கூட. அப்ப a1 வந்து a2 கழிக்கிறது வந்து நெகட்டிவ். அங்கால என்ன விஷயம் இருக்குது h1 rho g8 இது ஒரு மாறிலியா இருக்கு பாருங்க. h1ன்றது என்ன இந்த ஹைட் வந்து மாற போறது இல்லை. ரைட் ரோன்றது சொல்றது மாறாது, ஜி மாறாது, a2ன்றது அந்த ஹைட் மாறாது. இது என்ன வடிவத்துக்கு வந்துடுது u is equal to y is equal to minus mx plus c என்ற வடிவத்துக்கு வந்து பிளஸ் சி என்ற எந்த இடத்துல விட்ட போகுது இதுதான் பிளஸ் சி. பாருங்க இதுக்கு பிறகுதான் இருக்குதுன்னா h1க்கு பிறகுதான் இந்த கலர் வச்சு. அப்ப படித்திறன் வந்து என்ன இருக்க போகுது h1 rho g a2 ஆக இருக்கும். அதான் இந்த இடம், சி தான் இந்த இடம். ரைட் இதை வந்து பாருங்க h rho g வந்து மாறுது, மாறப்போகுது. நோ 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 இதை வந்து எது மாறலி என்றால் இது மாறி ஒழுங்குபடணும். எச் அங்கால கொண்டு போயிருக்கணும். இது பாருங்க இவ்வளவு தான் நேம்மா ரோ ஜி இவ்வளவு தான் மாறுது. a1 a2 மாறாதான். அப்ப இவ்வளவு மாறல எச் தான் மாற போகுது. எச்ன்றது அந்த ஹைட். அப்ப ஹைட் கூட கூட என்ன செய்ய போகுது நெகட்டிவ்ல வந்து கூடிக்கொண்டு போகுது. காரணம் இதை ஒழுங்குபடுத்தி நான் உண்மையில எப்படி எழுதிருக்கோம் ரோ ஜி a1 மைனஸ் a2 இன்டு ஹெச். ஏன் நான் முன்னுக்கு மைனஸ் போடணும், இதை கழிச்சா மைனஸ் தான் வரும். ஸோ இது மைனஸ் mx என்று வர போகுது. எக்ஸுக்கு பதிலாக இவர் இருக்கிறார், சிக்கு பதிலாக இவர் இருக்கிறார், எம்முக்கு பதிலா இந்த இவ்வளவு இருக்கு, வைக்கு பதிலாக கிராஃபுக்கு இருந்தீங்கன்னா அப்படி வர போகுது. மறையில அப்படியே கண்டினியூ அப்படியே போய் வேணும். ஹெச் கூட 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 அப்படியே போய் கொண்டு நெகட்டிவ் ஒரு ஒரு நிலைக்கு பிறகு என்ன செய்யும் நெகட்டிவ் ஜீரோ தாண்டி போகும். எதிர்த்து ஜீரோ அதுக்கு இருக்கு முடிஞ்சா நோட் பண்ணிட்டு
ஓகே. ஓகே. அது ஓகே தானே. அப்ப இப்படி வேற ஒரு ஃபாஸ்ட் ஒர்க்லயே ஒன்று எடுத்து இது வேற முறை இது இந்த யூஸ் பண்ணி தான் வரும். ஓகே. அப்ரஸ் போஸ் வந்து இப்படிதான் இருக்க போகுது. இப்போ இந்த அப்ரஸ் போஸ்ல நாங்க பாவிக்கிற அந்த v is equal to சாரி u is equal to v into rho into g ன்னு பாவிப்போம். g வந்து என்னவா இருக்க போது கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன். அதாவது அவர் ரெஸ்ட்ல இருந்தால் அந்த கண்டெய்னர் ரிலேட்டடா அந்த வாட்டரோ இவருக்கு வந்து கொடுக்குற ஆக்சிலரேஷன் வந்து என்ன g. அதாவது g என்று போடுறேன். இந்த இது வந்து இயங்கிச்சுன்னா மாறுபடும். சரியா? அப்ப அது எப்படி மாறுபடுறதுக்கு பார்ப்போம். இது h என்ற ஹைட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் வந்து என்ன இருக்க போகும்? v is equal to h rho g. ரீசன் என்ன? இதுல இருக்க எவ்ரி பார்ட்டிகிள்ஸ் டைம் ஆக்சிலரேஷன் வந்து என்னவா இருக்கும்? ஜியா இருக்க போகுது. இதுல இருக்கிற எவ்ரி பார்ட்டிகிள்ஸ் ஆக்சிலரேஷன் வந்து என்னவா இருக்க போகுது? ஜியா இருக்கும். அதான் ரீசன். பார்ட்டிகிள்ஸால தான் என்ன உருவாக்கப்பட போகுது? பார்ட்டிகிள்ஸால என்ன உருவாக்கப்பட போகுது? ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்பட போகுது. ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணப்பட போகுது. அந்த ஃபோர்ஸால என்ன செய்யும்போது ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணப்பட போகுது. ஸோ பார்ட்டிகிள்ஸுக்கு ஒரு ஆக்சிலரேஷன் இருக்குமா இருந்தா ஃபோர்ஸ் வந்து மாறுபடும். பிசிக்கோட எம்ஏ பார்ட்டிகிள்ஸுக்கு மேட்ச் இருக்குது. பார்ட்டிகிள்ஸுக்கு ஆக்சிலரேஷன் மாறுபட்டால் ஃபோர்ஸ் மாறுபடும். ஃபோர்ஸ் மாறுபட்டா என்ன மாறுபடும்? ப்ரெஷர் மாறுபடும். ரைட். இப்ப வந்து இந்த கண்டெய்னர் நான் வந்து ஏன் ஆக்சிலரேஷனோட மேல் நோக்கி கொண்டு போனா என்ன நடக்கும்? கண்டெய்னரை வந்து நான் என்ன செய்ய பண்ணா ஏன் ஆக்சிலரேஷனோட மேல் கொண்டு போகும் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒவ்வொரு ஓட்ட பார்ட்டிகிள்ஸையும் ஆக்சிலரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஜி ஆக இருக்காது. ரைட். சரி. இது கதைக்கிறதுக்கு முன்னும் நான் வந்து ஒரு சிஸ்டம் ஒரு கண்டெய்னரை வந்து நான் என்ன செய்ய போறேன்னா இப்படி ஒரு பாசிட்டிவ் ஒரு கேள்வி இருக்கு. நான் அதுல ஒரு கேள்வியோட கேட்டிருப்பான். ஏர் பபிள்ஸ் வந்து மேல வந்து கொண்டு இருக்குதான். சரியா? ஏர் பபிள்ஸ் வந்து ஏதோ ஒரு ஆக்சிலரேஷன் ஏன் ஆக்சிலரேஷனோ சம்திங் ஏதோ ஒன்றோட வந்து மேல் நோக்கி வந்து இருக்கும். இப்ப நீங்க வந்து இதை கீழ் நோக்கி பாத்திரத்தை அப்படியே கீழே சுயாதீனமா போட்டுட்டீங்க. அப்ப இவர்கிட்ட ஆக்சிலரேஷன் என்ன? இவர் என்ன செய்வார்? அதான் கேள்வி. என்னடா இவர் மேல் நோக்கி வாரதுக்கு ரீசன் என்ன? இவர் மேல் நோக்கி வாரதுக்கு ரீசன் என்ன? இதுல ஒரு பபிள் இருக்குது. அந்த பபிள் மேல் நோக்கி வாரதுக்கு ரீசன் என்ன? பெரிய கேள்வி கேட்டணும். ரொம்ப யோசிக்கிறீங்க. இதை விளங்காத விஷயங்களா கழிக்கணும். டிஸ்டர்பன்ஸ் அப்படி இருக்கா இல்லையே? அப்புறம் என்ன? டென்சிட்டி டிஃப்ரெண்ட் ஆகினா என்ன டிஃப்ரெண்ட் ஆகும்? அது மட்டும் ரீசன். அந்த பபுள் மேல போறது ரீசன் அப்ரஸ் போஸ். எடுபடுறீங்களா இல்லையா? யாருன்னு பபுளின் சைஸுக்கு ஏற்ற அளவான வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ டிஸ்பிளேஸ் ஆகின வாட்டர் வெயிட்டுக்கு ஈக்குவலான போஸ் வந்து என்ன செய்ய போகுது? மேல் நோக்கி வர போகுது. அந்த மேல் நோக்கி வர்ற போஸால என்ன செய்ய போகுது? இவர் வந்து மேல் நோக்கி போகுது. ஓகே. அப்ப எப்படி சொல்லலாம் என்றால் இப்ப ஒளியும் நான் வி என்ற கருது ஒளியும் நான் கருது செய்ய போனா எல்லாம் பெரிய இதா வந்துடும். சரி அப்படி வேண்டாம். ஒண்ணும் அப்படி வேண்டாம். அப்ப என்ன நடக்க போகுது? மேல் நோக்கி போறதுக்கு ரீசன் என்ன? அப்ரஸ் போஸ்.
அப்சர்வ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன u is equal to v into rho into g ஆக இருக்கும் vன்றது என்ன இவட்ட வால்யூம் இன்டு ரோன்றது இவட்ட இந்த வாட்டர் டென்சிட்டி இன்டு gன்றது என்ன கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் ரைட் கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் தான் g இப்ப நீங்க அவரை வந்து கீழ் நோக்கி போட்டுட்டீங்கன்னு சொன்னால் என்ன நடக்க போகுது g மைனஸ் g என்ற ரிலேட்டிவ் வெலோசிட்டி கண்டுபிடிக்க தெரியுமா அதே மாதிரி ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் சொல்லலாம் இவர் ரெஸ்ட்ல இருக்கு மேல இவர் வந்து ஜி என்ற கிராவிடேஷன் ஆக்சிலரேஷனை வந்து எவ்ரி பார்ட்டிகிள்ஸ் வந்து ஃபீல் பண்ணும் அதால வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்படும் ஜி அண்ட் ஆக்சிலரேஷன் இப்ப வந்து என்ன நடக்க போகுது இவரை ஜி என்ற கீழே போட்டுட்டீங்கன்னு சொன்னா ஓட்ட மாலிகுல்ஸுக்கு மேல் நோக்கில ஏனென்றால் இந்த கண்டெய்னர் வந்து என்ன வெலோசிட்டியோட இயங்குதோ அதுக்கு ஒப்போசிட் டிரெக்ஷன்ல தான் நாங்க என்ன செய்யணும் சொல்றோம்னா ஓட்ட மாலிகுல்ஸுக்கு கொடுப்போம் அதாவது இது எப்படி படியா விளக்கமா சொல்றோம்னா ஏ என்ற ஒரு கார் வந்து போகுது இவர் 40 மீட்டர் செகண்ட் மைனஸோட போறார் பி என்ற கார் ஒன்று போகுது அது வந்து 30 மீட்டர் செகண்ட் மைனஸோட போகுது இப்ப ஏ சார்பாக பி என்ற கேட்டா என்ன செய்வோம்னா ஏ ஸ்டாப் பண்ணணும் என்ன செய்யணும் ஏக்கு 40 இங்க தேவைப்படும் அப்ப ஏ ஸ்டாப் பண்றதுக்கு அவரை கொடுத்தீங்கன்னா இவருக்கு 40 கொடுக்கணும் ஏன்னா அவற்ற ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்றீங்க ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் சேஞ்ச் பண்றீங்கன்னா என்ன மீனிங் என்றால் இப்ப 40 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒரு வேகத்துல அவர் இயங்கி கொண்டிருக்கிறார் அப்ப அந்த ஃப்ரேம்ல தான் இப்ப அவர் இருக்காரு அந்த ஃப்ரேம்ல இருந்து அவர் என்ன செய்வாரு யோசிக்க போறாரு இப்ப ஏ யோசிக்கிறத நாங்க வந்து என்ன 40 மீட்டர் செகண்ட் மைனஸ் அந்த ஃப்ரேம்ல யோசிக்க வைக்காம ஜீரோல யோசிக்க வைப்போம் அதான் கேள்வி நாங்க ரெஸ்ட்ல இருந்தா நாங்க சொல்லலாம் என்ன வேகத்துல அவர் போறாரு என்ன செய்யறாருன்னு சொல்லலாம் இவரை இயங்கி கொண்டிருக்க என்ன செய்யலாது உங்களுக்கு வேலை செய்யலாம் அப்ப என்ன செய்யணும் இவற்ற ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை வந்து ஜீரோ ஆகும் அப்ப போட்டி கொடுக்கணும் அப்ப அவருக்கு என்ன செய்யணும் போட்டி கொடுக்கணும் ரைட் போட்டி கொடுத்தோம்னா ரிசல்ட் நான் வந்து என்ன வர போகுது ஏ சொல்லுவேன் பிஏ பார்த்து நீ தன்னை நோக்கி 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் வந்துட்டு இருக்கிறீங்கன்னா உண்மைதான் ரைட் அதே மாதிரி வி என்ன செய்யலாம் கதைக்கணும் அதே மாதிரி இப்ப கண்டெய்னருக்கு தானே ஜி என்ற எக்ஸ்பிரஷனை கொடுத்த நீங்க நாங்க இப்ப இந்த கதையை நாங்க கதைக்கிற வீசி கண்டெய்னர் ரெஸ்ட்ல இருந்தா கதைக்கிற வீசி கண்டெய்னர் ரெஸ்ட்ல இருந்தாலும் டைனிங் கண்டெய்னருக்கு ஜி என்ற என்ன செய்யணும் எக்ஸ்பிரஷனை கொடுப்போம் மேல் நோக்கி கொடுத்தா கண்டெய்னர் ரெஸ்ட்ல இருக்கும் ரெஸ்ட்ல இருந்தா நாங்க என்ன செய்யலாம் ஜீரோ வச்சு போட்டு வேலை செய்யலாம் இப்ப ஓட்ட மொழிகுள்ஸுக்கு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க ஓட்ட மொழிகுள்ஸுக்கும் அதே ஜி இருந்திருக்கு கிராவிடேஷன் ஆக்சிலரேஷன் முதல்ல இருக்குது நீங்க என்ன செஞ்சிட்டீங்க கண்டெய்னருக்கு ஜி கொடுத்ததால இவருக்கு ஜி கொடுக்க முடியும் அப்ப ஜி ஜி என்ன செஞ்சிடும் கேன்சல் பண்ணி ஜீரோ ஆயிடும் அப்ப அப்டர் ஃபோர்ஸ் ஜீரோ அப்டர் ஃபோர்ஸ் ஜீரோன்னு சொல்லிச்சுன்னா என்ன வராது அது மேல் நோக்கி அப்படியே நிற்க அப்ப விளங்குது நான் என்ன கதைக்கிறேன் அப்டர் ஃபோர்ஸ் தான் இவர் மேல் நோக்கி போறதுக்கு ரீசன் ஏன் பபுள் வந்து மேல போறதுக்கு ரீசன் அப்டர் ஃபோர்ஸ் என்னத்துல டிபெண்ட் பண்ணி இருக்குது ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன்ல டிபெண்ட் பண்ணி அதாவது ஜில மாற்றம் டிபெண்ட் பண்ணி இல்ல ஜி என்று சொல்ற ரெஸ்ட்ல இருந்தா ஜி கண்டெய்னர் இயங்குமாக இருந்தா நடக்க போகுது ஆக்சிலரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகும் ஓட்ட மாலிகுல்ஸ் ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகும் ஓட்ட மாலிகுல்ஸ் ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருந்தால் ஓட்ட மாலிகுல் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யும் சேஞ்ச் ஆகும் நீங்க இவரை ஃப்ரீ ஃபால் பண்ண வைக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படியே வச்சு கூட நாங்க கேள்வி செய்ய மாட்டோம் நாங்க கேள்வி செய்ய முடியும் அவரை ரெஸ்ட் கொண்டு வரணும் ரெஸ்ட் கொண்டு வரணும்னா மேல் நோக்கி ஜி கொடுக்கணும் மேல் நோக்கி அவருக்கு ஜி கொடுத்தா ஓட்ட மாலிகுல்ஸ் அந்த ஜி வரும் ரைட் அந்த ஜி மேல வந்துச்சுன்னா ஓட்ட மாலிகுல் ஜீரோ ஆயிடும் ஜீரோ ஆயினா அப்டர் ஃபோர்ஸ் ஜீரோ அப்டர் ஃபோர்ஸ் ஜீரோன்னு சொன்னா அந்த இடத்துலயே அவர் என்ன செய்வார் நிப்பார் ஓகே நோட் பண்ணிக்கணும்
ஓகே என்ன ரைட் ஒரு விஷயத்தை இருக்கும். இதே கதை தான் கதைக்க போறோம் சொல்லி சொன்னால் அந்த ப்ரெஷரை பற்றி கதைக்க போறோம். ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல வந்து இப்ப இவர் வந்து இந்த சிஸ்டம் வந்து ரெஸ்ட்ல இருக்குமா இருந்தா ப்ரெஷர் வந்து H4G என்று வரப்போகுது. ரைட் இப்ப சிஸ்டம் வந்து என்ன செய்ய போகுது இப்ப கீழ் நோக்கி வேணா சரி இப்ப மேல் நோக்கி ஏ என்ற ஆக்சலரேஷனோட இயங்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் என்னன்னா என்ன கண்டுபிடிக்கிறது என்ன கண்டுபிடிக்கிறோம் சாரி G மைனஸ் ஏ. அதாவது நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா இவருக்கு வந்து இவரை ஸ்டாப் பண்ணணும்னா ஏ வந்து கீழ் நோக்கி கொடுக்கணும். கீழ் நோக்கி கொடுத்தோம்னா ஏ ஜி பிளஸ் ஏ ஜி மைனஸ் ஏ. சரியா அப்ப என்ன செய்ய முடியும் சொன்னால் இந்த இடத்துல நான் எபிசி கூட மே பாவி ஒரு முடிவுக்கு வரும் முந்த நோக்கி பாய்க்க போறேன் கீழ் நோக்கி பாவி. இப்ப நான் எபிசி கூட பாவி போறேன் தெரியுமா ஏன்னா ஓட்ட மொழிகள் வந்து எங்க போகுது ஓட்ட பார்ட்டிகல்ஸ் எங்க போகுது முதல்ல எங்க இருந்தோம் ஸ்டாட்டிக்ஸ் அப்படி ரெண்டது ரைட் அப்ப அதால நான் எஸ்ட்ரோஜன் போடுறேன். இப்ப என்ன செய்ய போகுது இவர் இயங்க போறாருன்னா நான் எபிசி கூட போடலாம். ரைட் எஃப் வந்து என்னவா இருக்க போகுது கீழ் நோக்கி எப்ப வச்சுக்கொண்டு நான் போஸ்ட் வைக்க போறேன் இப்ப கண்டுபிடிக்கும் ரைட். இப்ப வந்து எம் சொல்றது வந்து நான் இப்ப எவ்வளவு குளத்தை கன்சிடர் பண்ண போறேன் இந்த குளத்தை கன்சிடர் பண்ண போறேன் அவருடைய ப்ரோசெக்ஷன் ஏரியா என்ன ஏ எவ்வளவு ஹைட் ஹெச் ஸோ வால்யூம் எவ்வளவு இருக்க போது ஏ ஹெச் ஒரு டென்சிட்டி என்ன ரோ ரைட் இன்டு அவருடைய ஆக்சிலரேஷன் என்ன இருக்க போகுது என்ன இருக்க போகுது ஆக்சிலரேஷன் இங்கதான் பிரச்சனை வரப்போகுது. ஆக்சிலரேஷனை நாங்க நேரடியா பாவிக்கிறதா இதுதான் எம் என்ன இதுதான் எம் என்ன ஆக்சிலரேஷனோட இயங்க போறாரு நான் மேல் நோக்கியே பாரு. அப்ப இந்த மேஸ் இவ்வளவு மேஸும் என்ன செய்ய போகுது மேல் நோக்கி ஏயோட இயங்க போறாரு. இப்ப வந்து நான் எஃப் நான் இங்க கதை கேட்கல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று எம்ஜி வந்து கீழ் நோக்கி இருக்க போது அடுத்தது எம்ஜி வந்து கீழ் நோக்கி இருக்க போது இந்த ஓட்டக்குளத்தின் சர்ஃபேஸ் அடியில வந்து எஃப் ஒரு மரதாக்கம் இருக்கு இல்லையா ஓட்ட மோலிகூல்ஸ் வந்து இவர சர்ஃபேஸ் கொடுக்குற ஒரு ஃபோர்ஸ் சர்ஃபேஸ் எனக்கு மேல் நோக்கி கொடுக்கும் அதனால எஃப் டேஷ் என்று போடுறேன் அப்ப நான் இந்த ஈக்குவல் இல்ல சார் ஈக்குவல் இல்ல தானே எஃப் டேஷ் மைனஸ் எம்ஜி என்று எழுதலாமா இல்லாட்டி எம்ஜி மைனஸ் எஃப் டேஷ் எழுதலாம் மேல் நோக்கி பார்த்து மேல் நோக்கி ஏட்டா எஃப் டேஷ் தான் போடும் மேல் இருக்கிறது தான் போடும் மைனஸ் எம்ஜி விளங்குது போட்டு அதாவது எஃபிசி கூட எம்ஏ பாதிக்க போறேன் அப்புறம் நான் இதுல தாக்குற போசஸ் வச்சுனால் ஒன்று அதாவது இந்த ஓட்ட குளத்துல தாக்குற போசஸ் ஒன்று மேல் நோக்கி எஃப் டேஷ் என்ன சொன்னா அந்த சிவப்பேத்தால கொடுக்கப்படுற போஸ் அப்போ எம்ஜி கீழ் நோக்கி தான் இப்ப நான் எம்ஜி எழுதலாம் எப்படி எழுதலாம் எம் அந்த எழுத தெரியும் என்னண்டு ஏ ஹெச் ரோ எழுதலாம் இன்டு ஜி ஏஹெச் ரோ தான் நேம் அவன ஓட்ட மொழிகள் நேம் மேத்ஸ் வந்து ஏஹெச் ரோ இன்டு ஜி இப்போ ஏஹெச் ரோ இன்டு ஏ அப்ப எஃப் டேஷ் வரப்போகுது என்ன வரப்போகுது ஏஹெச் ரோ கொமனா எடுத்தோம்னா ஜி பிளஸ் ஏ வரும் இவர் அங்கே பிளஸ் ஆகிடுது ஓகே அப்ப இப்ப வந்து போர்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சேன் இவ்வளவு ஆனா ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன் எஃப் அப்பான் ஏ எஃப் வந்து தெரியும் என்ன ஏஹெச் ரோ ஜி பிளஸ் ஏ ஏரியா வந்து தெரியும் என்ன ஏ தான் ஏ மெயின் கண்டா என்ன வரப்போகுது ஏ ஏ ரோ சாரி ஹெச் ரோ ஜிக்கு பதிலாக ஜி பிளஸ் ஏ வரப்போகுது ப்ளஸ் விளங்குதோ இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா நீங்கள் இதை நேரடியாக எப்படி கண்டுபிடிச்சலாம் மேல் நோக்கி நீங்க கண்டெய்னர் ஏ எக்ஸ்பிரேஷன் கொண்டு போறீங்க ஏ எக்ஸ்பிரேஷன் கண்டெய்னர் கொண்டு போனீங்கன்னா கண்டெய்னர் ஸ்டாப் பண்ணணும் அப்ப கீழ் நோக்கி கொடுக்கணும் கீழ் நோக்கி கொடுத்தா ஆல்ரெடி ஜி இருக்குது யாருக்கு ஓட்ட மாலிகுல்ஸுக்கு அப்ப ஜி பிளஸ் ஏ போடும் விளங்கல விளங்குதா ஓகே அப்ப நோட் பண்ணிக்கணும்
ஃபேன் டிஸ்டர்ப் பண்ணுது ஒரு இடத்துல. இது அப்படின்னா மற்றதுக்கு கூட இருக்கும். மற்றபடி இல்லைங்களா, கீழ் நோக்கி ஏயோட இயங்குறதுக்கும், அடுத்தது ஃப்ரீ ஃபாலுக்கும், அதாவது ஜியோட வந்து கீழே போகுது. அது எடுத்து போயிட்டு இருக்கு. ரைட் ஹெல்மெட். ரைட். ரைட். சரி, எந்த மாதிரி வந்து ஜி மைனஸ் வந்து ஃப்ரீ ஃபாலுக்கும் வச்சுப்பாங்க, ஜியோட கீழே போட்டாங்க.
ரெண்டு வருது 0 வருது, ரைட், குட். 0 வந்து இங்கேயும் ஜி என்று வர போகுது. இதுல பிளஸ் போட வேண்டியது, ரைட். கீழ்நோக்கியில போட போறீங்க. கீழ்நோக்கி போட்டீங்கன்னு சொன்னால் எம்ஜி மைனஸ் எஸ் பன்னெண்டு. எம்ஜி பெருசா கீழ்நோக்கினா எம்ஜி மைனஸ் எஸ் பன்னெண்டு போடணும். எபிசி கூட எம்ஏ பாதிக்கு, அதாவது எபிசி கூட எம்ஏ பாதிக்கல நீங்க என்ன செய்யணும், எந்த டிரெக்ஷன்ல பாதிக்கிறீங்களோ அந்த டிரெக்ஷன்ல இருக்கிற போது தான் என்ன செய்யணும். கீழே என்ன கீழே மேலே என்ன மேலே ரைட் போட்டீங்கன்னா 0 பேர். சரி, இப்ப ஹொரிசான்டலா எக்ஸலரேட் பண்றது பார்த்துட்டோம். இப்போ வெர்டிகலா, சரி வெர்டிகலா பார்த்துட்டோம். ஹொரிசான்டலா அப்படி எக்ஸலரேட் பண்ணணும். எக்ஸலரேட் பண்ண என்ன நடக்கும்? கேள்வியிலும் வந்து அங்க இருக்குது, பாஸ்ட் பேப்பர்ல இருக்கிற கேள்வி எல்லாம் சரிதானே. இதுல போய் செய்து பார்த்துடும். இப்ப இதுக்குள்ள வந்து ஓட்டோ குளம் இருக்குன்னு சொல்லி சொன்னால், இதை நீங்க இப்ப ஹொரிசான்டலா ஏண்ட் எக்ஸலரேஷனோட வந்து மூவ் பண்றீங்க, என்ன நடக்கும், என்ன சேஞ்ச் ஏற்படும் விளங்குதா? போட்ட லெவல் வந்து சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும்? இப்படி வரும் என்ன, ஏன் அப்படி வரும், இப்படி வருதுன்னா ஏன் அப்படி வரும். நியூட்டன்ல ஃபர்ஸ்ட் லோ. நீங்க ஆற ஆற வந்து நீங்க அந்த டிரெக்ஷன்ல வந்து மூவ் பண்ணீங்க, கண்டெய்னரை வந்து என்ன செஞ்சீங்க, அந்த டிரெக்ஷன்ல மூவ் பண்ணீங்க. கண்டெய்னருக்குள்ள உள்ள ஓட்ட மொழிக்குள் ஓண்ட ஓண்ட பிடிச்சு மூவ் பண்ணினீங்களோ இல்ல. அப்ப ரெஸ்ட்ல இருந்தவர் என்ன செய்வார், ரெஸ்ட்ல இருக்கத்தான் விரும்பும். அப்ப நீங்க ஏன் எக்ஸலரேஷன் வந்து நீங்க கண்டெய்னர் கொடுத்தா கண்டெய்னருக்குள்ள இருக்கிற மொழிகுள்ஸ் என்ன செய்யும், ஒப்போசிட் டிரெக்ஷன்ல எக்ஸலரேட் ஆகும், ரைட். ஒரு மூவ் ஆகுற ஒரு ட்ரெயின் ஒன்றுல ஒரு பெண்டியுலம் ஒன்று கட்டி தொங்க விடப்படுது. நீங்க இந்த டிரெக்ஷன்ல வந்து அக்சலரேட் பண்ணினால் என்ன நடக்கும், ஆப்போசிட் டிரெக்ஷன்ல வந்து அக்சலரேட் ஆகும். ரீசன் என்ன, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லோ. அவர் இருந்த இடம் நீங்க, நீங்க மூவ் பண்ணி அங்க கொண்டு போட்டீங்க, நீங்க போனதுக்காண்டி அவர் என்ன செய்யறது, அப்ப என்ன செய்யணும், அவர் அந்த இடத்துல இருக்க விரும்புவார். சோ அவர் என்ன செய்வாருன்னா ஆப்போசிட் டிரெக்ஷன்ல அக்சலரேட் ஆகும். வாங்கிட்டா? இதே மாதிரி இவருக்கு இவர் அந்த ஒவ்வொரு ஓட்ட மொழிக்குள்ஸுக்கு இருக்க போற எக்ஸலரேஷன் ஆப்போசிட் டிரெக்ஷன். பட் எங்களுக்கு நேச்சுரலாவே என்ன இருக்க போகுது, கிராவிட்டி இருக்க போகுது. ஒவ்வொரு மொழிகுள்ஸையும் எடுத்த மட்டும் கிராவிடேஷன் ஆக்சிலரேஷன் இருக்க போது, அதே நேரம் ஹொரிசான்டல் ஆக்சிலரேஷன் ஆப்போசிட் டிரெக்ஷன்ல இருக்க போகுது. ஒரு ரிசல்டன் ஆக்சிலரேஷன் வரும் இல்லையா, ரிசல்டன் ஆக்சிலரேஷன் வரும். அந்த ரிசல்டன் ஆக்சிலரேஷன் நாங்க ஃபைண்ட் பண்ணலாம், பரலோகிராம் வந்து கம்ப்ளீட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ரிசல்டன் ஆக்சிலரேஷன் என்ன இருக்க போகுது, இது ஜி, இது ஏ என்றால் உங்களுடைய என்ன வரப்போகுது, இ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வரப்போகுது. அப்ப உங்களோட சர்ஃபேஸ் வந்து எப்பவுமே என்னத்துக்கு பெர்பெண்டிகுலரா இருக்க மாட்டால் ரிசல்டன் ஆக்சிலரேஷனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. முதல்ல இப்படி இருந்தது, இது ஓட்ட கோலம் இருந்துச்சுன்னா கிராவிடேஷன் ஆக்சிலரேஷன் கீழ் நோக்கி இருந்தது. ஆகவே கிராவிடேஷன் ஆக்சிலரேஷனுக்கு சர்ஃபேஸ் வந்து எப்படி இருந்தது, வெர்டிகலா இருந்தது. அதே மாதிரி தான் அப்ட்ரஸ் போஸும் என்ன செய்யணும்னா சர்ஃபேஸுக்கு வெர்டிகலா தான் இருக்கு. ஏன் அப்ட்ரஸ் போஸ் என்ன டிபெண்ட் பண்ணிருக்கு, அப்ட்ரஸ் போஸ் என்ன டிபெண்ட் பண்ணிருக்கு, u is equal to v rho g, g ல டிபெண்ட் பண்ணிருக்கு. ஆக்சிலரேஷன் டிபெண்ட் பண்ணிருக்கு, ஆக்சிலரேஷன் எந்த டிரெக்ஷனோ அதே டிரெக்ஷன் தான் என்ன இருக்க போகுது, அப்ட்ரஸ் போஸ். ஏன் அப்ட்ரஸ் போஸ் என்ன வெக்டர், வெக்டர் என்ன இருக்க போகுது, டிரெக்ஷன் இருக்க போகுது. டிரெக்ஷன் இருக்க போதுன்னு சொன்னீங்கன்னா டிரெக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது, இவர் ரெண்டு பேருமே ஸ்கேலர், இவர் தான் வெக்டர். அப்ப இவர் டிரெக்ஷன்லாம் என்ன இருக்க போகுது, அப்ட்ரஸ் போஸ் இருக்க போகுது. ஸோ நான் என்ன சொல்றேன், இப்ப இவர் எப்படி பேலன்ஸ் ஆவாருன்னு சொல்லி சொன்னாங்க, எப்படி ஈக்குலிபிரியத்துக்கு வருவாருன்னு சொல்லி சொன்னால் ரிசல்டன் ஆக்சிலரேஷன் எந்த டிரெக்ஷன்ல இருக்குதோ அந்த டிரெக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு சர்ஃபேஸ், ரைட். அப்ப அப்ட்ரஸ் போஸ் இருக்க போது இப்படிதான் இருக்கும். அப்ப ஒரு ஒரு ஒப்ஜெக்ட் நாங்க கட்டி விட முடிச்சுன்னா ஒப்ஜெக்ட் எப்படி போகும், ஒரு பலூன் இதுல கட்டி விட முடிச்சுன்னா
முதல்ல எப்படி நிலையா இருக்கிற பலூன் என்ன ரெஸ்ட் ஆகும், இப்படி போய் ரெஸ்ட் ஆகும். ஏன் பலூன் வந்து மிதக்கிறதுக்கான ரீசன் என்ன? அப்சரஸ் ஃபோர்ஸ். அப்சரஸ் ஃபோர்ஸ் என்ன செய்யும் எப்பவுமே? வெர்டிகலா இருக்கும், சாரி பெர்பெண்டிகுலரா இருக்கும். இருக்கு சர்ஃபேஸ், வாட்டர் சர்ஃபேஸ். என்னென்ன விஷயம் கதைக்கு கொண்டு போறோம், நிறைய விஷயம் சொல்றேன். என்னென்றால் இந்த ஆக்சிலரேஷன், ரிசல்ட் ஆக்சிலரேஷன் பற்றி கதை ஹொரிசான்டலா மூவ் பண்ணே இல்லை. ரிசல்ட் ஆக்சிலரேஷன் வந்து ஒரு ஆங்கிள் வரப்போம், ரைட்? அந்த ஆங்கிளுக்கு என்னது பெர்பெண்டிகுலரா இருக்கும் போது வாட்டர் சர்ஃபேஸ். அப்ப ரிசல்ட் ஆக்சிலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? நீங்கள் கண்டெய்னர் ஏ அண்ட் ஆக்சிலரேஷன் முன்னோக்கி தள்ளினால் வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாம் என்ன செய்யும்னா இந்த டைரக்ஷன்ல போகும். ஏன்னா நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. ஆனால் நேச்சுரலாவே இருக்கும், கிராவிட்டி இருக்கும். இப்ப ரெண்டுமே ரிசல்ட் தான் என்ன இருக்க போகுது, உங்களோட ஆக்சிலரேஷனா இருக்க போகுது, அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் ஆக்சிலரேஷன். ஸோ ரிசல்ட் டிரெக்ஷன்ல தான் என்ன இருக்க போகுது, மூவ்மெண்ட் இருக்க போகுது. ஆக்சிலரேஷன் எந்த டிரெக்ஷனோ அந்த டிரெக்ஷன்ல இருக்க போகுது, மூவ்மெண்ட் இருக்க போகுது. ஸோ டிரெக்ஷன் அப்படி இப்படி. அப்போ என்ன செய்ய போகுது, இந்த ஒரு ஆங்கிள் போனா தான் எங்களோட மூவ்மெண்ட் வந்து எப்படி பார்ட்டிகல்ஸ் மூவ்மெண்ட் எல்லாம் இப்படி இப்படி ஒதுங்கினா தான் என்ன செய்யும், இப்படி வந்து பேலன்ஸ் ஆகும். யோசிச்சு பாருங்க, பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இப்படி இப்படி பேலன்ஸ் ஆகும், சரி மூவ் பண்ணா தான் எங்களுக்கு பேலன்ஸ் வந்து எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். பார்ட்டிகல்ஸ் வந்து இப்படி இப்படி பேலன்ஸ் ஆகிச்சுன்னா சரி மூவ் பண்ணா தான் எங்களுக்கு என்ன செய்யும், இப்படி ஒரு பேலன்ஸ் வந்து கிடைக்கும். நிறைய யோசிக்க தேவை. நீங்க யோசிச்சு பாருங்க, தண்ணியை நம்ப இப்படி இப்படி பேலன்ஸ் ஆகிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஹொரிசான்டல் லெவல் ஒன்று கிடைக்கும். இப்ப தண்ணியெல்லாம் இப்படி இப்படி அடிபட்டா தான் என்ன செய்யும், இப்படி ஒரு லெவல் ஒன்று கிடைக்கும். தண்ணி வேண்டாம், ஒரு லிக்யூடான ஒரு மா கலவை என்று எடுத்துக்கணும். மா கலவை எடுத்து நீங்க மேல கீழே அப்படி அமர்த்தி கொண்டு போறீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும், அது இப்படி ஒரு ஹொரிசான் மேல் லெவல் அப்படி இருக்கும், இப்படி ஒரு ஹொரிசான் லெவல்ல வரும். ஏன் நீங்க எந்த டிரெக்ஷன்ல போஸ்ட் கொடுத்தீங்க, இந்த டிரெக்ஷன் ஆக்சுவலா இருக்குன்றது. இப்ப நீங்க என்ன செய்யும் கொண்டா இந்த மூளையை அப்படி தட்டி தட்டிக்கணும், இந்த மூளையா தான் இருக்கு ஆக்சிலரேஷன். அப்படி தட்டி தட்டி கொண்டு வந்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் அப்படி வரும், இப்படி ஒரு சர்ஃபேஸ் தான். ஸோ ரிசல்ட் அண்ட் ஆக்சிலரேஷன் டிரெக்ஷன் தான் என்ன இருக்க போது, ஃபோர்ஸ் இருக்க போது. ஃபோர்ஸஸ் இப்படியே அப்ளை பண்ணப்படையில என்ன செய்யப்பட்டா சர்ஃபேஸ் வந்து எங்களுக்கு மேல எப்படி வரும். ஆக ரிசல்டன் ஃபோர்ஸுக்கு என்ன செய்ய போகுது சார், ரிசல்டன் ஆக்சிலரேஷனுக்கு சர்ஃபேஸ் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. ரைட், இது இப்ப ஹொரிசான்டலா. அதே மாதிரி தான் சர்ஃபேஸுக்கு வெர்டிகலா தான் இருக்க போது இது அப்சரஸ் ஃபோர்ஸ். ஏன்னு சொல்லி சொன்னால் அப்சரஸ் ஃபோர்ஸ்ன்றது ஜியில டிபெண்ட் பண்ணியிருக்க ஒரு விஷயம். ஜியின் டிரெக்ஷன் எதுவோ அதுதான் அப்சரஸ் ஃபோர்ஸ் டிரெக்ஷன். ஓகே, இங்க ஜி எங்க கீழ் நோக்கி, ஜின்றது ஆக்சிலரேஷன், ஆக்சிலரேஷன் எங்க கீழ் நோக்கி. ஸோ அப்சரஸ் எங்க மேல் நோக்கி. இங்க வந்து எங்க இருக்க போது ஆக்சிலரேஷன் இந்த டிரெக்ஷன், அப்ப அப்சரஸ் அதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன், அதுக்கு ஆப்போசிட். அப்சரஸ் ஃபோர்ஸ்ன்றது வாட்டர் மாலிகூல்ஸால கொடுக்கப்பட்டது ரியாக்ஷன். இப்ப வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து கீழ் நோக்கி போகுதுன்னு சொன்னால் அதனால கொடுக்கப்படுற ரியாக்ஷன் தான் அப்சரஸ் ஃபோர்ஸ். இதர் வாட்டர் மாலிகூல்ஸ் பிடிச்சி அமர்த்த போல வாட்டர் மாலிகூல்ஸ் திருப்பி கொடுக்கறது அப்சரஸ் ஃபோர்ஸ். மேல் நோக்கி வாடுறது தானே அப்சரஸ். விளங்குது. நீங்க அப்படி யோசிக்கணும், இந்தியா பக்கம் வந்து யோசிக்கிறீங்களா? இப்ப எங்களுக்கு ரிசல்ட் ஆக்சிலரேஷன் இங்க வருது, இப்படித்தான் வருது, இப்படித்தான் வருது. ரிசல்ட் ஆக்சிலரேஷனுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்க போகுது எங்களோட அப்சரஸ் ஃபோர்ஸ். அப்படித்தான் இருக்கும் எப்பவுமே, சர்ஃபேஸுக்கு வெர்டிகலா தான் இருக்கு, ஒரு நாள் இங்க வராது, இப்படி சம்மந்தப்படாது. சரி, அதை நோட் பண்ணி கொடுங்க. சரி, இப்ப 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 இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்படி இதுல நீங்க அப்ளை பண்ற ஜி என்று சொல்றது வந்து நீங்க நோட் பண்ணுங்க, நான் சொல்றேன். இந்த நோட்ஸ் அவா கொடுக்கலாம்னா கொடுங்க. சரி, குரூப்ல போட்டோ எடுத்து போட்டு அது
ஓகேயா? அப்ப இது பாருங்க, இதுல அப்சர்ஸ் ஃபோர்ஸ் எப்படி வருது? அப்சர்ஸ் ஃபோர்ஸுக்கு நான் போடுற ஜி வந்து என்ன ஜி? என்னது? அதாவது ரிலேட்டடா இது கண்டெய்னர் ரிலேட்டடான வெலோசிட்டி நான் கொடுக்கும். கண்டெய்னர் ரிலேட்டடான வெலோசிட்டி எங்க இருக்கும்? நார்மலா முதல்ல அப்சர்ஸ் ஃபோர்ஸ் எப்படி கிரியேட் ஆகும்? அப்சர்ஸ் ஃபோர்ஸ் எப்படி கிரியேட் ஆகும்னு சொல்லிச்சுன்னா, இது ஒரு ஒப்ஜெக்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லிச்சுன்னா இந்த இடத்துல இருக்க ப்ரெஷருக்கும் இந்த இடத்துல இருக்க ப்ரெஷருக்கும் இடையிலான டிஃபரண்ட் காரணமா தான் உருவாகும். ரைட்? அப்ப இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர்ன்றதை டிசைட் பண்றது இந்த இடத்துல இருக்க போர்ஸ். இந்த இடத்துல இருக்க போர்ஸ். ரைட்? உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க, இந்த ஓட்டோ மொலிகுலால வர போற போர்ஸ் வந்து கீழ் நோக்கி இருக்கு. ஓட்டோ மொலிகுல்ஸால வர போற போர்ஸ் வந்து கீழ் நோக்கி இருக்கும். இங்க இருந்து என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா ஓட்டோ மொலிகுல்ஸ் என்ன செய்யும்னா திருப்பி மேல தாண்டிடும். அதுதான் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? மேல வார போர்ஸா இருக்கும். அதாவது இவர் கீழே தள்ளுறது ஓட்டோ மொலிகுல்ஸ் என்ன செய்யும்? மேல தள்ளும். அந்த போர்ஸ் என்னதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த இடத்துல இருக்கிற போர்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது நாங்க அந்த ப்ரெஷரை வச்சு ஈக்குவலைஸ் பண்ணி வர்ற போர்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். ஆக இவர் கீழே தள்ளுறது இது ஆப்ஜெக்ட் வந்து கீழே தள்ள என்ன செய்ய போகுது? மேல் நோக்கி ஒரு ரியாக்ஷன் வந்து வர அந்த ரியாக்ஷனுக்கு இங்க இருக்கிற போர்ஸுக்கு முடியாத டிஃபரன்ஸ் தான் இங்க இருக்க போகுதுன்றது அப்சர்ஸ் ஃபோர்ஸாக இருக்கு. சரியோ? இதுக்குள்ள நீங்க இன்னும் ஆழமா கொஞ்சம் யோசிக்க போனீங்கன்னா பிழைச்சு போடும். ரைட்? நீங்க வந்து ஜென்ரலா விளங்கிக்கணுமா ஆக்சிலரேஷன் டிரெக்ஷன்ல தான் என்ன இருக்க போகுது? சரி, ஆக்சிலரேஷன் வந்து சர்ஃபேஸுக்கு வெர்டிகலா இருக்கிற மாதிரி உங்களோட அப்சர்ஸ் ஃபோர்ஸ் என்ன செய்யும்னா ஆக்சிலரேஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. முதல்ல ஆக்சிலரேஷன் அங்க இருந்தது, கீழ் நோக்கி இருந்தது. அப்ப உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து அங்க அப்சர்ஸ் ஃபோர்ஸ் அங்க வரப்போகுது, மேல் நோக்கி வரப்போகுது. இந்த இடத்துல என்ன செய்ய போகுது? சர்ஃபேஸுக்கு வெர்டிகலா தான் இருக்கணும் அப்சர்ஸ் ஃபோர்ஸ். அதாவது உங்களோட ஆக்சிலரேஷனுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன் இருக்கும். அப்ப ஆக்சிலரேஷன் இந்த டிரெக்ஷன், அப்ப அப்சர்ஸ் ஃபோர்ஸ் அங்க இருக்க போகுது ஆப்போசிட் டிரெக்ஷன் இருக்கு. விளங்குதோ? இதை வச்சுக்கொண்டே வேற ஒரு கேள்வி எல்லாம் செய்யலாம். கேள்வின்னு சொல்றது வந்து பாருங்க, இந்த ஹைட் டிஃபரெண்ட் எல்லாம் இருக்கு. ஒரு பாசிபிள் கேள்வி ஒன்று இருக்கு பாருங்க. இதை வச்சுக்கொண்டா கேட்டுருக்கோம். அந்த இன்னொரு விஷயம் ஒன்று கதைக்கலாம் என்னென்றால், இப்ப இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர்னு சொல்லுவோம். இதுல நாங்க ஆக்சிலரேட் பண்றோம் இப்படி ஏ. அப்ப இவற்ற ரிசல்டன் ஆக்சிலரேஷன் அங்க இருக்க போது இந்த டிரெக்ஷன் இருக்க போது அது என்னென்னு வந்தது எங்களுக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் வந்தது. சரி, இதுல ஒரு பாயிண்ட் எடுக்க, இதுல ஒரு பாயிண்ட் எடுக்க. அதாவது இதுக்கு வெர்டிகலா h1 ஹைட்ல இருக்கிற பாயிண்ட் அந்த இடத்துல இருக்க ப்ரெஷர்னு சொல்றது என்னவாக இருக்கு சொல்லுங்க. இந்த பாயிண்ட் அதாவது எக்ஸ் என்ற பாயிண்ட்ல இருக்கிற ப்ரெஷர் என்னவா இருக்கு? h சர்ஃபேஸுக்கு h ஹைட்ல இருக்கு, டெப்த்ல இருக்கு. சரி, 5 பிளஸ் இது 5. ஓகே, 5 பிளஸ் h1 ரோ root of a square plus e square. ரைட்? ஏன் சர்ஃபேஸ்ல இருந்து h என்ற ஹைட், இல்ல சர்ஃபேஸ்ல இருந்து h என்ற ஹைட். என்னோட போடுவீங்க h ரோ g என்று போடுவீங்களா இல்லையோ? g என்ற ஆக்சிலரேஷன் என்றபடியா நீங்க g என்று போடுறீங்க. இப்ப ஆக்சிலரேஷன் என்ன? a square plus e square square. ஆக்சிலரேஷன் தானே எவ்ரி பார்ட்டிகல்ஸ் இந்த ஆக்சிலரேஷன் இதுதான். நான் ஜெனரலா அந்த கோடு மட்டும் முடியாது, எவ்ரி பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துலயும் அதுதான். ஸோ அதான் நீங்க போட போறீங்க. எந்த பார்ட்டிகல்ஸ் எடுத்தாலும் அதே ஆக்சிலரேஷன் தான். ஸோ அந்த ஆக்சிலரேஷன் உங்களுக்கு போர்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ இதுதான் ப்ரெஷரா இருக்கு. இதை இன்னொரு முறையில காண்றது சொல்லி சொன்னால், ஏனென்றா இந்த லெவல்ல இருக்கிற எல்லா எல்லா பாயிண்ட்லயும் என்ன மாதிரி இருக்கணும்? சேம் ப்ரெஷர். அப்ப நாங்க இந்த சைட்டை போட்டாலும் என்ன வரணும்? இது h நோட் போடுறோம். h நோட் போட்டா நீங்க என்ன ஆக்சிலரேஷன் போடுவோம்? g என்று போடுறோம். அப்ப என்ன வருது? 5 பிளஸ் h நோட் ரோ g என்று போடும். விளங்குது? அதே மாதிரி நீங்க இந்த இடத்துல போட்டீங்கன்னா இது இந்த ஹைட்டை போடணும், அல்லது இந்த ஹைட்டை போடணும். ஈக்குவலா இருக்கு, மீன் சேம் லெவல்ல இருந்து இருக்க போகுது. ஓ, அது ஈக்குலிபிரியம் தான், அதே மூவ்மெண்ட் இல்லதான், அப்படியே ரெஸ்ட் ஆயிடும். ஏதாவது மூவ்மெண்ட் இருக்குதோ இல்ல. ரைட்? தெரியும்.
இப்போ உங்களுக்கான கேள்வி என்னடா, நீங்க இதை நோட் பண்ணுங்க, நான் கேள்வி எழுத செய்திருவாங்க. சரியோ? ரைட். என்ன கேள்வி எடுத்துச்சுன்னா, இது ஏ என்ற எக்ஸலரேஷனோட வந்து மூவ் பண்ணுது, ரைட்? இல்ல எஃப் அண்ட் எக்ஸலரேஷனோட மூவ் பண்ணுது, ரைட்? இது வந்து ஏ என்ற டிஸ்டன்ஸ், ஏ என்ற ரெண்டு அந்த ரெண்டுக்கு மேலான கொரஸ்பாண்ட டிஸ்டன்ஸ் வந்து ஏ. அப்படின்னா எக்ஸை கண்டுபிடிக்கணும், அவன் தான் கேள்வி. எக்ஸ்ன்றது இது இந்த பாயிண்ட்ல இருந்தான ஹைட் டிஃபரண்ட், ஹைட் டிஃபரண்ட், ஹைட் டிஃபரண்ட்